கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மனமகிழ்ச்சியின் காலை வேளையிலே உங்களோடு கூட சேர்ந்து கர்த்தரை ஆராதிக்க முடியாவும், தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள முடியாவும் கர்த்தர் எனக்கு கொடுத்த நல்ல சந்தர்ப்பத்துக்காய் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். இம்மட்டும் நம்முடைய மத்தியில் இருந்த தேவ சமூகத்துக்காய் நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நல்ல உற்சாகமாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையிலும் கர்த்தர் நம்மோடு பேசும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Praise the Lord. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். என்றே தேசம் இவிടെയെല്ലാം ഇവിടെ ഞാൻ പരദേശവാസിയാണല്ലോ. என்றே தேசம் நல்லா உச்சாம எல்லாரும் கரங்களை தட்டி ഞാൻ പരദേശവാസിയാണല്ലോ. അക്കരയാണ് എൻ്റെ ശാശ്വത നാട്, അക്കരയാണ് എൻ്റെ ശാശ്വത നാട്. അവിടെ എനിക്കൊരുക്കുന്ന ഭവനമുണ്ട്, അവിടെ എനിക്കൊരുക്കുന്ന ഭവനമുണ്ട്. അക്കരയ്ക്ക് യാത്ര ചെയ്യും സഞ്ചാരി, ഓളങ്ങൾ കണ്ടു നീ ഭയപ്പെടേണ്ട. അക്കരയ്ക്ക് യാത്ര ചെയ്യും സഞ്ചാരി, ഓളങ്ങൾ കണ്ടു നീ ഭയപ്പെടേണ്ട. നാടത്തിൽ വിളക്കാണ് ഇരുളൊരു ദേശമം അവിടെയെല്ലാം. നാടത്തിൽ വിളക്കാണ് ഇരുളൊരു ദേശമം അവിടെയെല്ലാം. താരവരിക്ക് കിരീടമൊന്ന് ധരിപ്പിക്കും അവനെന്നെ ഉത്സവവസ്ത്രം. ധരിപ്പിക്കും അവനെന്നെ ഉത്സവവസ്ത്രം. അക്കരയ്ക്ക് യാത്ര ചെയ്യും സിയോൻ സഞ്ചാരി, ഓളങ്ങൾ കണ്ടു നീ ഭയപ്പെടേണ്ട. അക്കരയ്ക്ക് യാത്ര ചെയ്യും സിയോൻ സഞ്ചാരി, ഓളങ്ങൾ കണ്ടു നീ ഭയപ്പെടേണ്ട. ഹല്ലേലൂയ ഹല്ലേലൂയ ஹல்லேலூயா. நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர நாம் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம். அந்த நம்பிக்கையிலேயே நாம் ஒவ்வொரு நாளும் இந்த வனாந்தர பாதையில் நாம் கர்த்தரை சார்ந்து ஓட வேண்டும். ஹல்லேலூயா. பரலோக நம்பிக்கை நம்முடைய வாழ்க்கையில் நாளுக்கு நாள் அதிகரிக்கத்தான் செய்யணுமே தவிர குறைந்து போகக்கூடாது. ஹல்லேலூயா. நாம் பரலோகவாசிகள். நம்முடைய தேசம் இந்த தேசம் அல்ல, இதெல்லாம் அழிவுக்கிரையாக வைக்கப்பட்டிருக்கிறது. தேவன் நமக்கு கைவேலை இல்லாத ஒரு நித்திய வீடை அவர் ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா.
அந்த நம்பிக்கையினால் நான் ஒவ்வொரு நாளும் சந்தோஷப்படணும். அதை குறித்த பாடல்களை பாடி 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 நாம் பரவசம் அடைந்து நாம் எப்படியாவது அந்த இயேசுவை சந்திக்க நாம் ஒவ்வொரு நாளும் ஆயத்தமாக்கப்பட வேண்டும். ஆமென். வாசிப்போம். இந்த காலை வேளையில் நம்முடைய தியான பகுதியாக ரோமருக்கு எழுதின நிருபம் 15வது அதிகாரம் அதனுடைய 12வது வசனத்தையும், வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 16வது வசனத்தையும் வாசிக்கும்படி கேட்கிறேன். மேலும் ஈசாயின் வேரும் பிரஜாதியாரை ஆளும்படிக்கு எழும்புறவருமாகிய ஒருவர் தோன்றுவார், அவரிடத்தில் புறஜாதியார் நம்பிக்கை வைப்பார்கள் என்று ஏசாயா சொல்லுகிறான். வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் அதனுடைய 16வது வசனத்தை வாசிப்போம். சபைகளில் இவைகளை உங்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும்படிக்கு இயேசுவாகிய நான் என் தூதனை அனுப்பினேன். நான் தாவீதின் வேரும் சந்ததியும் பிரகாசமுள்ள விடிவெளி நட்சத்திரமாய் இருக்கிறேன். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையில் என்னுடைய பிரசங்கத்தினுடைய தலைப்பு வேர் என்கிற வார்த்தையின் அடிப்படையிலிருந்து, அந்த வார்த்தையிலிருந்து இந்த காலை வேளையில் நான் உங்களோடு சில சத்தியத்தை நான் பேசும்படி விரும்புகிறேன். ஆமென். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? நல்லா உற்சாகம் ஒரு அலையில சொல்லுங்க. வேரை பற்றி பிரசங்கம் கேட்டிருக்கீங்களா? சொல்லுங்க. வேரை குறித்து ஏற்கனவே பிரசங்கம் கேட்டிருக்கீங்களா? ஒன்றுமே பேச மாட்டீங்களே. 3 நாளாக அவங்க கூட இருக்கிறேன், வாயவே திறக்க மாட்டீங்களே. வேரை குறித்து பிரசங்கம் கேட்டிருக்கீங்களா? ஆமாவா இல்லையா? இந்த நாளிலும் கூட நாம் வேரை பற்றி தெளிவான சில சத்தியங்களை நாம் தியானிக்க போகிறோம். வேத வசனத்தை நன்றாய் வாசிக்க வேண்டும். உங்களுடைய சபையில் எனக்கு சில நல்ல விசேஷமான, நான் ஒவ்வொரு இடத்துக்கும் கன்வென்ஷன் போகிற நாட்களில் நான் எதையாவது ஒன்றை கற்றுக்கொள்வேன். எனக்குள்ள தேவன் தந்திருக்கிறேன். அந்த சபையில் அந்த ஊழியக்காரரை கற்றுக்கொள்வேன், விசுவாசிகள்கிட்ட கற்றுக்கொள்வேன், சபையில் அந்த ஐக்கியத்தில் ஆராதிக்கிற போது உள்ள காரியங்களை கற்றுக்கொள்வேன். இப்படி உங்களுடைய சபையிலையும் நான் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பகுதி இருக்கு. நான் வெறும் பிரசங்கியாக மாத்திரம் போகிறதில்ல. அந்த நக்கில் தேவனுடைய வார்த்தையை பேசினாலும் நான் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியத்தை நான் நிச்சயமாக கற்றுக்கொள்வேன். அல்லேலூயா. உங்களுடைய சபையில் நல்ல ஒழுக்கங்கள் இருக்கு. நல்ல அருமையாக பிள்ளைகள்லாம் நல்ல ஒழுக்கமாக நல்ல லயனாக உட்கார்ந்து நல்ல தேவனுடைய வார்த்தையை கேட்குறான். காரணம், பிரம்பை கையாளாதவன் தன் மகனை பகைக்கிறான். பிள்ளையின் நெஞ்சில் மதியினம் ஒட்டி இருக்கும், தண்டனையின் பிரம்பு அவைகளை அகற்றும். பிள்ளையானவனை நடத்த வேண்டிய வழியில நடத்து, முதிர் வயதிலும் விடாதிருப்பான். நல்ல அழகா பிள்ளைங்க ஒழுக்கமா வசனம் சொன்னாங்க, நல்ல அழகா கீழ்ப்படுதலோடு இருக்கிறாங்க. விசுவாசிகளாக நீங்களும் கூட நல்ல ஞாயிற்றுக்கிழமை காலையில் நல்ல அழகா பெண் வஸ்திரம் உடுத்தி தேவன் ஆராதிக்க வந்திருக்கிறீங்க. உங்களை நடத்துகிற ஊழியக்காரன் கூட நல்ல அருமையான ஒரு தாழ்மையான தேவ மனிதர். அதற்கான ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். இன்னைக்கு எல்லா இடத்துல அப்படி தாழ்மையை பார்க்க முடியல. வேதத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வசனம் உண்டு. மனுஷகுமாரன் ஊழியம் கொல்லும்படி வராமல் ஊழியம் செய்யும்படி வந்தார். இன்னைக்கு ஊழியக்காரவங்க எல்லாம் ஊழியம் கொல்ல தான் விரும்புறாங்க, ஊழியம் செய்ய விரும்பல. ஆனால் உங்களுக்கு தந்துக்கிற தேவனுடைய மனிதர் அவர் ஊழியம் செய்கிறவராய், பணிவிடை ஆவி உள்ளவராய் அவர் காணப்படுகிறார். நான் அவரிடத்தில் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் இருக்கிறது. உங்களில் அநேகர் தேவனுடைய பிள்ளைகளாய் நல்ல தாழ்மையா, சத்தியத்துக்காக வைராக்கியம் உள்ளவங்களா, ரொம்ப தெளிவானவங்களா இருக்கிறீங்க. ஆனால் நாம் இன்னும் ஒருபடி கர்த்தருக்காக வளர்ந்து போகக்கூடிய ஒரு அனுபவங்கள் இருக்கிறது. அல்லேலூயா. அந்த அனுபவத்துக்குள்ள நாம் வளர்ந்து போக வேண்டும். அது நமக்கு ரொம்ப முக்கியம். எனக்கு இங்கே வந்தபோது சந்தோஷம் இருக்கு, ஒரு பக்கம் துக்கம் இருக்கு. என்னன்னு கேட்டா, இந்த சபையில் இன்னும் ஆத்துமாக்கள் நிறைய வரணும், நிறைய அவங்களுக்கு இடம் இருக்கு. ஆத்துமாக்கள் குறைவா இருக்கு. நான் நேற்று கேட்டது போல, நீங்க எல்லாரும் ஆடுகளா அல்லாவிட்டால் மெய்ப்பர்களா? அந்த கேள்வி ஏன் மறுபடியும் கேட்குறேன் அப்படின்னா,
நேற்றுக்கு நிறைய பேர் வர இல்லை. இன்னைக்கு தான் சில ஆத்துமாக்கள்லாம் வீரர்கள்லாம் வந்திருக்கிறாங்க. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்காரர்கள். நான் அவர்களுக்கு பேர் வச்சிருக்கிறேன், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்காரர். 2 மணி நேரம் மாத்திரம் ஆராதிக்கும்படி வருவாங்க. அதோட முடிஞ்சது அவங்க கதை. திரும்ப அடுத்த வாரம் தான். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்காரனை மட்டும் இருந்தா பரலோகம் போக முடியாது. 1 மணி நேரம் ஆராதிக்கிறவங்க, 2 மணி நேரம் ஆராதிக்கிறவங்க, ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் கர்த்தரை தேடுறவங்க, இப்படிப்பட்டவங்களா இருந்தா தேவனிடத்துல ஒரு நன்மையை அனுபவிக்க முடியாது. நாம் இங்கே சில மணி நேரங்கள் ஆராதித்தாலும் நம்முடைய வீடுகளில் கர்த்தரை ஆராதிக்கணும். நாம் தனியே வாகனத்தில் போகும்போது, தனியே தங்கி இருக்கும் போது, வேலை செய்திருந்தாலும் நமக்குள்ள தேவனோடு உள்ள ஒரு தொடர்பு இருந்து கொண்டே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா! அப்படி இருந்தா உங்க வாழ்க்கையில எப்பொழுதும் ஒரு பாட்டு இருக்கும். ஒரு நல்ல தேவ மனுஷனுக்கு, ஒரு நல்ல தேவ மனுஷிக்கு அடையாளம் ஒவ்வொரு நாளும் நீங்க என்ன வேலை செஞ்சாலும், எங்கே இருந்தாலும், யாரோடு பேசினாலும் உங்களோடு ஒரு வசனம் உங்களோடு பேசணும். ஒரு பாட்டு, ஒரு கோரஸ் உங்களுக்கு இருக்கணும். ஹல்லேலூயா! எந்த இடத்துல உங்களை ஜெபிக்க சொன்னாலும் தேவனுடைய வார்த்தையோடு ஜெபிக்கும். சிலருக்குலாம் ஓடாது. ஒரு நல்ல தேவ மனுஷனுக்கு, தேவ மனுஷிக்கு அடையாளம் எந்த நேரமும் ஒரு பாட்டு இருதயத்தில் ஓடணும். தேவனுடைய வார்த்தை ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய வார்த்தை நம்மோடு இடைப்படணும். இந்த அனுபவம் தான் ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒவ்வொரு நாள் நம்மளை சந்தோஷமா கொண்டு போகும். ஹல்லேலூயா! பிரியமானவர்களே, இந்த காலவெளியில பிரசங்கத்துடைய தலைப்பு வேர். இந்த வேரை குறித்து நான் உங்களோடு தெளிவாய் சில சத்தியங்களை பேசும்படி விரும்புகிறேன். கர்த்தராகிய இயேசு இந்த உலகத்திலே வாழ்ந்த போது தன்னுடைய வாயினால் சொன்ன ஒவ்வொரு வார்த்தைக்குள்ளும் ஒரு ஆழமேறிய அர்த்தம் இருக்கிறது. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இயேசு சொன்ன ஒவ்வொரு வார்த்தைக்குள்ளும் ஆழமேறிய அர்த்தம் இருக்கிறது. ஒரு நாள் நான் வேதம் வாசித்த போது, இந்த வாசித்ததான இந்த வேத பகுதியை நான் வாசித்த போது, வேர் அப்படின்னு சொல்லிருக்கு. அப்படின்னா என்ன, ஏன் வேர் என்று சொல்லப்பட்டிருக்கு? நான் தாவீதின் வேர் என்று சொல்லப்பட்டிருக்கே அப்படின்னு யோசித்தேன். ஏன் வேர் என்று சொல்லப்பட்டிருக்கு? கிளைகள்னு சொல்லப்படல, கனின்னு சொல்லப்படல, கொப்புன்னு சொல்லப்படல, வேறுன்னு ஏன் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு ஒரு நாள் தியானிச்சு. நாம் ரோமர் 15 அதிகாரத்துடைய 12 வாசிக்கும் பொழுது, புறஜாதியார் இந்த வேருக்காக காத்திருப்பார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஏசாயா சொல்லுகிறான் அப்படின்னு வாசிக்கிறோம். ஏசாயா எங்கே சொல்லுகிறார்? ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 11ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது நீங்கள் 1வது வசனத்தையும் 10வது வசனத்தையும் வாசியுங்கள். ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். ஹல்லேலூயா! 10வது வசனத்தை வாசிங்க. அக்காலத்திலே வாசிங்க. ஜனங்களுக்கு கொடியாக நிற்கும் ஈசாயின் வேருக்காக ஜாதிகள் விசாரித்து கேட்பார்கள். எக்காலத்திலே, 1000 வருஷ அரசாட்சியிலே இந்த சம்பவம் நடக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு இருக்கிற அரசாங்கம் எல்லாம் 4 வருஷம், 3 வருஷம், 2 வருஷம் இப்படிலாம் இருக்கு. ஆனா இப்ப தமிழ்நாட்டில் இருக்கிற ஆட்சி எப்ப கவுளும்னே தெரியாது, எப்ப மாறும்னே தெரியாது. ஆனா நீங்கள் நான் இந்த உலகத்துல, பரலோகத்தில் இல்ல, இந்த உலகத்திலே ஆண்டவராகிய இயேசுவோடு 1000 வருஷம் அரசாட்சி செய்ய போகிறோம். ஹல்லேலூயா! அந்த 1000 வருஷ அரசாட்சியில பங்கு கொள்ள வேணுமானால் இந்த உலகத்துல ஒரு வேறுபாட்டின் ஜீவி அவசியம். கர்த்தருக்காக வாழணும். அக்காலத்தில் ஈசாயின் வேருக்காக காத்திருப்பார்களாம். ஜனங்களுக்கு கொடியாக நிற்கும். இந்த ஈசாயின் வேர் என்பது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை காண்பிக்கிறது. ஹல்லேலூயா! இதைத்தான் வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரத்துடைய 5வது வசனத்திலையும், வெளிப்படுத்தின விசேஷம் 22வது அதிகாரம் 16வது வசனத்தில் வாசிக்கிறோம். நான் தாவீதின் வேர், I am the root of David அப்படி சொல்லப்பட்டிருக்கு. நான் தாவீதின் வேர். வெளிப்படுத்தின விசேஷம் 5:5 எடுத்து வாசிங்க. என்னை நோக்கி நீ அழ வேண்டாம், இதோ யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேறுமானவர்
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, தாவீதின் வேறுமானவர். இன்னைக்கு இந்த வேற குறித்து யாருக்கும் அக்கறை இல்லை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஏசாயா 11ஆம் அதிகாரம் முழுவதும் எடுத்து வாசித்து பாருங்கள். அந்த சம்பவங்கள் 1000 வருஷ அரசாட்சி குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 1000 வருஷ அரசாட்சி நம்ம போகணும் அப்படின்னு சொன்னா இந்த பூமியிலேயே நீங்கள் நானும் நல்ல ஒரு வேறா மாறணும். சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. உற்சாகமா இருக்கணும். உற்சாகம் இடத்தில் தேவன் பிரியமாயிருக்கிறார். நம்முடைய இருதயத்தை கர்த்தருக்கு கொடுக்கணும். நம்முடைய ஆவி ஆத்துமா சரீரத்தை கர்த்தருக்கு கொடுக்கணும். ஒரு வசனம் உண்டு, முழு இருதயத்தோடும் முழு மனதோடும். கேட்கல? எத்தனை காரியம்? 3 காரியமா 4 காரியமா? சொல்லுங்களேன். எங்க இருக்கு? எடுத்து வாசிங்க. லூக்கா சுவிசேஷத்தில் அழகா சொல்லப்பட்டிருக்கு. நிறைய பேருக்கு அது தெரியாது. முழு ஆத்துமாவோடும் முழு சிந்தையோடும் முழு பலத்தோடும் வாசிங்க. லூக்கா சுவிசேஷத்தில் வாசிக்கும் பொழுது நாம் எப்படி அன்பு கூற வேண்டும், எப்படி கர்த்தருக்கு தன்னை ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அங்கே தெளிவாய் நாம் வாசிக்க முடியும். லூக்கா சுவிசேஷம் கிடைக்கலையா? லூக்கா 10ஆம் அதிகாரம் அதனுடைய 27வது வசனத்தை வாசிங்க. அவன் பிரதியுத்தரமாக தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயம், அறகுறையான இருதயம் இல்ல, கர்த்தருக்கு முழு இருதயத்தையும் கொடுக்கணும். சில பேர் கொஞ்ச நேரம் பாதி தான் கொடுப்பாங்க. பாதி இருதயம் வேற யாருக்காவது இருக்கும். உலகத்துக்காக, பணத்துக்காக, உலக ஆசை இச்சைகளுக்காக முழு மனசா தேவனுக்கு ஒப்பு கொடுக்க மாட்டாங்க. அறகுறை மனசா முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு பலத்தோடும் முழு சிந்தையோடும் அல்லேலூயா இப்படிதான் கொடுத்து தேவனை அன்பு கூறணும். தேவனிடத்தில் அன்பு செலுத்தணும். அறகுறையா இருக்கிறவங்க தான் நிறைய ஆசீர்வாதத்தை இன்னைக்கு பெற முடியாம இருக்கிறாங்க. ஆகையினால் தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நாம் தேவனுக்கு நம்மளை ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆமென். இன்னைக்கு எல்லா பேருமே ஒரு 7 குறிப்பு இருக்கு. நான் அதை எவ்வளவு ஷார்ட்டாக உங்களுக்கு சொல்ல முடியுமோ அவ்வளவு ஷார்ட்டாக அதனுடைய கருத்துக்களை சொல்லி என்னுடைய வார்த்தையை முடிக்கும்படி விரும்புகிறேன். இன்னைக்கு எல்லாரும் செழிப்பை விரும்புகிறாங்க, ஆசீர்வாதத்தை விரும்புகிறாங்க. இன்னைக்கு எல்லாரும் மரத்தை பார்க்குறாங்க. செழிப்பு அப்படின்னா பசுமை. மரத்தை பார்க்குறாங்க, கனியை பார்க்குறாங்க, காயை பார்க்குறாங்க, நிழலை பார்க்குறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்ன சொல்லுங்க? இதுக்கெல்லாம் காரணம் என்ன? ஒரு மரம் செழிப்பா இருக்கு, ஒரு மரம் பச்சையா இருக்கு, ஒரு மரம் காய் காய்க்குது, ஒரு மரம் பூ பூக்குது, ஒரு மரத்துல நிறைய பறவைகள் கூடு கட்டி வாழுது, ஒரு மரம் நிழல் தருகிறது. மரம் இருக்கிறதுனால தான் மழையும் பெய்யுது. ஆனால் இந்த மரம் நிற்கிறது காரணம் என்ன? இவ்வளவு அழகா இருப்பதற்கும், செழிப்பாக இருப்பதற்கும், கனி தருவதற்கும், பூக்களை பூப்பதற்கும், பறவைகள் தங்குவதற்கும் காரணம் என்ன? ஒரு வேர். அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு வேற குறித்து யாரும் சிந்திக்கிறது இல்லை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து அறிய வேண்டிய பிரகாரம் அறியாதனால்தான் அநேகருடைய வாழ்க்கை இன்னைக்கு தரித்திரமா இருக்கு. ஷார்ட்கட்ல போக விரும்புறாங்க. ஷார்ட்கட்ல போக கூடாது, நேர் வழியா தான் போகணும். தேவன் நமக்கு நியமித்த பாதையில விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை நோக்கி நம்முடைய ஓட்டத்தை பொறுமையோடு ஓடணும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, இப்படி வேதத்தில் வாசிக்கும் பொழுது ரொம்ப அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. ரோமர் 11ஆம் அதிகாரத்துடைய 16வது வசனத்தை வாசித்து பார்த்தால் ரொம்ப அழகான ஒரு வார்த்தையை இங்கே வாசிக்க முடியும். வாசிங்கள். மேலும் முதற்பலனாகிய மாவானது பரிசுத்தமாயிருந்தால் பிசைந்த மா முழுவதும் பரிசுத்தமாயிருக்கும். நல்லா கவனிங்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளே. வேரானது பரிசுத்தமாயிருந்தால் கிளைகளும் பரிசுத்தமாயிருக்கும். வேதாகமத்தில் வேரை பற்றி அநேக காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. நான் அவைகளை சுருக்கமாக உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் அதை நோட்ஸ் எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த நாளில் நம்முடைய தியான பகுதி
நீ எப்படிப்பட்ட வேரா இருக்கிறாய்? இன்னைக்கு சபைக்குள்ள இருக்கிற தேவ ஜனமே, நீ இன்னைக்கு தேவனுக்கு எப்படிப்பட்ட வேரா இருக்கிறாய்? தேவனுக்கு பிரயோஜனமான வேரா? தேவனை போல வளர்ந்து வருகிறாயா? அல்லாவிட்டால் உலகத்துக்கு ஏற்றது மாதிரி உண்டாகிற ஒரு மற்ற வேர்களைப் போல காணப்படுறோமா என்பதை நீங்கள் இந்த பிரசங்கத்தை கேட்கும் போதே உங்களுடைய வாழ்க்கையில நீங்க அதை விளங்கிக் கொள்ள முடியும். வேறானது பரிசுத்தமா இருந்தா கிளைகளும் பரிசுத்தமா இருக்கும். நம்ம ஊர்ல சொல்லுவோம் தானே, தாயை போல பிள்ளை, நூலை போல சேலை. தாய் எப்படியோ அப்படித்தான் பிள்ளை, நூல் எப்படியோ அப்படித்தான் நூலின் தன்மையை பொறுத்து சேலை இருக்கும். குடும்ப தலைவன் எப்படியோ அப்படித்தான் குடும்பம் இருக்கும். எங்களுக்கு சின்ன வயசுல ஒரு பாஸ்டர் கற்றுக் கொடுத்தாரு, நீ சரியில்லைன்னு சொல்ற சபை சரியாயிரும். குடும்பத்தை பார்த்து நீ சரியில்லைன்னு சொல்லி உன் குடும்பம் சரியாயிரும். இன்னைக்கு பாருங்க, கம்பெனி என்ன சொல்றாங்க, பாஸ்டர் என் புருஷன் சரியில்லை, என் பிள்ளை சரியில்லை, என் மனைவி சரியில்லை, விசுவாசி சரியில்லை, ஊழியக்காரர் சரி. நீ சரியா இருக்கிறியா? நீ ஒழுங்கா உபவாசிக்கிறியா? நீ ஒழுங்கா தேவனுக்கு காணிக்கை கொடுக்குறியா? நீ ஒழுங்கா ஜெபத்துக்கு வரியா? நீ ஒழுங்கா பரிசுத்தமா இருக்கிறியா? உன் பேச்சு சரியா இருக்கா? உன்னை நீ சரி பண்ணிட்டியா? நான் என்ன சரி பண்ணா, நான் என்ன சரியாக்கிட்டா என் குடும்பம் சரியாயிரும். நான் சரியாயிட்டா சபை சரியாயிரும். இயேசு தன்னை சரியாக்கினார், ஜனத்துக்காக தன்னை பலியாக ஒப்பு கொடுத்தார். வேற யாரையும் ஒரு பலியாக ஒப்பு கொடுக்கல, தன்னையே பலியாக ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா! வேறானது பரிசுத்தமா இருந்தா கிளைகளும் பரிசுத்தமா இருக்கும். வேதாகமத்துல எடுத்து வாசித்து பாருங்கள், ரொம்ப அழகா சில காரியத்தை வாசிக்க முடியும். ஓசியாவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்தினுடைய 16 வாசிக்கும் பொழுது உலர்ந்து போன வேர் என்று வாசிக்கிறோம். அவர்கள் வேர் உலர்ந்து போயிட்டு கனி கொடுக்க மாட்டார்கள். இன்றைக்கும் அநேகர் விசுவாசிகளா இருக்கலாம், ஆண்டவரை ஆராதிக்கலாம், தேவனுடைய வார்த்தை கேட்கிற தேவ பிள்ளையே, நீ உலர்ந்து போன வேராக இன்னைக்கு இருக்கிறாய். ஏசாயா 14ஆம் அதிகாரத்தினுடைய 29 வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது பாம்பின் வேர். பாம்பின் வேர் என்று வாசிக்கிறோம். விஷம். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில விஷத்தை தான் கக்குறாங்க, நன்மையை கக்கல, ஆசீர்வாதத்தை கக்கல, துதியை கக்கல, பாம்பின் வேரா இருக்கிறாங்களா? வாசிங்க. பாம்பின் வேர்கள் இருந்து கட்டுவிரியன் தோண்டுமா? இன்னைக்கு பாருங்க, பாம்பின் வேர். இன்னைக்கு சில தாய் தகப்பெல்லாம் பாம்பின் வேரா இருக்கிறாங்க, பிள்ளைகள் கட்டுவிரியனா மாறுறாங்க. நீ நல்லா இருந்தா உன் பிள்ளை நல்லா இருக்கு. நீ நல்ல காரியத்தை நீங்க செய்யாதனால ஒன்றிருந்து உருவாகக்கூடியது கட்டுவிரியனா புறப்பட்டு வருது. கையின் கிரியை சரியாதனால கட்டுவிரியெல்லாம் புறப்பட்டு வருது. நீ உலகத்துல சில பேர் இப்படித்தான் இருக்கிறாங்க. உலர்ந்து போன வேரா, பாம்பின் வேரா. எபிரேயர் 12ஆம் அதிகாரத்துடைய 15 வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது கசப்பானவே. சபைக்கு வந்து 10 வருஷம் ஆனாலும் 15 வருஷம் ஆனாலும் என்ன ஆனாலும் என்ன உபதேசம் கேட்டாலும் என்ன சத்தியம் கேட்டாலும் இன்னும் அந்த கசப்பு மாறவே இல்லை. இன்னும் வேறு பரிசுத்தமாகல, இன்னும் வேறு சரியாகல. இயேசுவை குறித்து அறிஞ்சாலும் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டாலும் அவரை பின்பற்ற என்று சொன்னாலும் இன்னும் அவரை போல மாறுவதற்கு கொஞ்சமே கூட மாற்றம் வரல. வாசிங்க. ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கு யாதொரு கசப்பான வேர் முளைத்தெழும்பி கலக்கம் உண்டாக்குறதுனால் அநேகர் தீட்டுப்படாதபடிக்கு ஒருவரும் வேசிக்கலனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விட்டு போற்ற ஏசாவை போல் இருக்க வேண்டாம். கசப்பான வேர். தேவ பிள்ளையே, தேவனுடைய சபையிலே, உன்னுடைய குடும்பத்திலே, வேலை ஸ்தலத்திலே நீ எந்த வேராக இருக்கிறாய்? கசப்பான வேரா? அது மாத்திரமல்ல, யூதாவின் புஸ்தகத்தில் வாசிக்கும் பொழுது 22ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், செத்து போனவே. ஒரு காலத்தில் ஆண்டவர் ஜீவனை உண்டாக்கி பரிசுத்தப்படுத்தி நல்ல வேற சபையில வச்சிருந்தார். ஆவிக்குரிய அனுபவங்கள் இருந்துச்சு, ஆவிக்குரிய வரங்கள் இருந்துச்சு,
நன்மை செய்கிற பகுதி இருந்துச்சு, நல்ல வளர்ந்து வர்ற வேரா இருந்துச்சு. இன்னைக்கு அந்த வேர் செத்து போய் கிடக்கு. ஏதோ கடமைக்கு அப்படியே வந்து உட்கார்ந்துட்டு எந்த அசைவும் இல்லாமல் அப்படியே எழுப்பி போகிற கூட்டம். செத்து போனவே என்ன சத்தியம் பேசினாலும் என்ன ஆண்டை உணர்த்தினாலும் அந்த தேவனுடைய வல்லமை உள்ளே இறங்குறதே இல்லை, அதுக்கு இடம் அளிக்கிறதே இல்லை, அதில் உயிர் இல்லை. வாசிங்க, இவர்கள் உங்கள் அன்பின் விருந்துகளில் கரைகளாக இருந்து பயமின்றி, எந்த பயமும் இல்லை, துணிகரமா பொய் சொல்றதும் துணிகரமா பாவம் செய்யறது துணிகரமா மீறுகிறது, ரொம்ப சண்டை போடுறது, இப்படி தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களாம் சபைக்குள்ள செய்து தங்களை தாங்களே மேய்ப்பாங்க. தங்களை தாங்களே மேய்ச்சிக்கிறாங்க. தான் திருப்தியானா போதும், தான் குடும்பம் திருப்தியானா போதும், தான் நல்லா இருந்தா போதும், தான் பிள்ளைகள் நல்லா இருந்தா போதும், சபையை குறித்தோ ஊழியத்தை குறித்தோ ஊழியக்காரரை குறித்தோ அக்கறை இல்லை. செத்து போனவே உங்களுடைய மைண்ட் எல்லாம் தான் குடும்பம், தான் பிள்ளை, தான் வேலை, இது மட்டும்தான். ஒரு காலத்தில் ஊழியத்தின் மேல தாக்கம் இருந்துச்சு, ஊழியத்தின் மேல தரிசனம் இருந்துச்சு. இன்னைக்கு அதெல்லாம் போயிட்டு செத்து போனவே. செத்து போன வேறா இன்றைக்கு அநேக சபைகள் இருக்கிறது. உயிரோட்டம் இல்லை, சபைக்குள்ள தேவனுடைய வல்லமை இல்லை. ஒரு காலத்தில் மற்றவங்களுக்கு பிரயோஜனமா இருந்தாங்க, இன்னைக்கு தங்களுக்கு பிரியமாவே தங்களையே மேய்ச்சிட்டு தங்களையே திருப்தி பண்ணிட்டு அப்படி போகிற ஒரு கூட்டம் இருக்கிறது. அவர்கள் தான் செத்து போனவே. 1 தீமோத்தேயுவின் புத்தகம் 6ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது தீமையை உண்டாக்குறவே, தீமையை உண்டாக்குறவேராம். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது. இன்னைக்கு எல்லாரும் இந்த பண ஆசை உள்ளவங்களா மாறிட்டாங்க. பண ஆசை உள்ளவன் யாருன்னு கேட்டா தீமையை உண்டாக்குறவன். உங்களுக்கு இருக்கிறவர்கள் போதும் என்று எண்ணுங்கள். அப்படித்தான் எபிரேயர்ல வாசிக்கிறோம், நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து. ஆகையினால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நாம் மிகுந்த ஜாக்கிரதையாய் மாற வேண்டும். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது. போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். இன்னும் சேர்க்கணும் 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 சேர்க்கணும், தீமையை உண்டாக்குறவே. இதுல என்ன தப்பு அப்படிங்கிறாங்க? வேதம் சொல்லுது, நீ அப்படி போனா கண்ணீரும் உபத்திரவத்திலும் சோதனையிலும் சிக்குண்டு தவிப்பாய். வாசிங்க 1 தீமோத்தேயுவின் புத்தகத்தில் வாசிக்கும் பொழுது, பண ஆசை எல்லா தீமைக்கு வேறா இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனையினாலே உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். கண்ணியிலும் உபத்திரத்தில் வசனம் இருக்கு. ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிகேடும் சேதமுமான பலவித இச்சைகளும் விழுகிறார்கள். இந்த வேர் இப்படிப்பட்ட தீமையை கொண்டு வரும். பணம் அவசியம், ஆனா அத்தியாவசியம் இல்லை. நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய தேவைகளுக்கு குடும்ப வாழ்க்கைகளுக்கு பணம் அவசியம், ஆனா அத்தியாவசியம் இல்லை. பணம் இல்லாம வாழலாம். சில காரியத்துக்கு அவசியம், அது நமக்கு தேவை. ஆனால் அதுதான், அது இல்லாம வாழ முடியாதுலாம் கிடையாது, அது இல்லாம வாழலாம். ஆனா இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் அதுதான் முக்கியம் அப்படிங்கிறது போறதுனால அவங்களுடைய வேர் தீமையை உண்டாக்குற வேறா மாறுது. ஆகையினால் அருமையான தேவ பிள்ளைகளே, தேவனை அறிந்திருக்கிற நாம் இந்த நாட்களில் எப்படிப்பட்ட வேறாக இருக்கிறோம்? ஏசாயா 40ஆம் அதிகாரம் 23ஆவது வசனத்திலும் 24ஆவது வசனத்திலும் வாசிக்கும் பொழுது, துளிர்க்காத வேர் தேவனுடைய சமூகத்துக்கு வந்தா, எப்படி வந்தாலும், என்ன உபாசன ஜெபம் நடத்தினாலும், எழுப்பு கூட்டம் நடத்தினாலும், கன்வென்ஷன் கூட்டம் நடத்தினாலும், அவங்களுடைய வாழ்க்கை அபிஷேகத்துக்கு வழியே இல்லை, துளிர்க்கவே செய்யாது. வாசிங்க, அவர்கள் திரும்ப நாட்டப்படுவதும் இல்லை, இழைக்கப்படுவதும் இல்லை. அவருடைய அடிமரம், நல்லா கவனிங்க, அவருடைய அடிமரம் திரும்ப பூமியில வேறு விடுறதும் இல்லை. என்னை அன்போடு கவனிக்கும்படி கேட்கிறேன். தயவு செய்து தூங்காதிருங்கள். உங்களுக்கு தூக்க வருமானால் எழுப்பி முகத்தை கழுவுங்க, இல்லாட்டா நேர கிச்சனுக்கு போங்க, மிளகா பொடி இருக்கும் கண்ணில் அள்ளி போடு.
அப்படி இல்லையா வெங்காயத்தை எடுத்து கசக்கி விடுங்க. தேவன் மேல உங்களுக்கு வைராக்கியம் இருக்குமானா அதான் நீங்க செய்வீங்க. அப்படி இல்லையா ஓங்கி இப்படி கொட்டுங்க. உங்களுக்கு போல நான் கொட்டிக்கிறேன். எங்களுக்கு அப்படிதான் ட்ரைனிங் கொடுத்தாங்க. தேவ சமூகத்தில் தூங்கினா எழுது ஃபேனே அதை ஆஃப் பண்ணுங்க. நான் பாரத்தோடு உங்களுடைய மத்தியில் தேவனுடைய வார்த்தையை பேசுகிறேன். எப்படியாவது ஜனங்கள் இயேசுவை போல மாற வேண்டும். நீங்கள் இன்னைக்கு எந்த வேராக இருக்கிறீர்கள்? தேவ பிள்ளைகளே, இயேசு தாவீதின் வேர். ஆனால் இன்றைக்கு உலகத்திலே காணப்படுகிற வேரெல்லாம் உலர்ந்து போன வேராய், பாம்பின் வேராய், கசப்பான வேராய், செத்து போன வேராய், தீமையை உண்டாக்குற வேராய், துளிர்க்காத வேராய் இன்னைக்கு அநேகர் காணப்பட்டு கொண்டு வருகிறார்கள். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில நீங்கள் நானும் ஒரு தாவீதின் வேராய் மாற வேண்டும். இன்னைக்கு சபையில் நம்முடைய வேர் எப்படி இருக்கிறது? எந்த வேராக இருக்கிறீர்கள்? இயேசு சொன்னார், நான் தாவீதின் வேர். அப்படியானால் இந்த வேருக்குள் இருக்கிற விசேஷம் என்ன? முதலாவது இந்த வேர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதலாவது குறிப்பு, இந்த வேர் மறைந்து இருக்கிறது. மரத்தை பார்க்கலாம், கிளைய பார்க்கலாம், கொப்பை பார்க்கலாம், கனியை பார்க்கலாம், வேரை பார்க்க முடியுமா? வேர் மறைஞ்சிருக்கு. ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்கள் நானும் மறைந்திருக்க வேண்டும். தாழ்மையின் ஜீவியம் இன்னைக்கு எங்க பார்த்தாலும் பிரபலமாக விரும்புறாங்க. இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்தாருங்க. அவர் 33 ஆண்டுகள்ல 30 வயசு வரைக்கும் தாய் தகப்பன் கீழ்ப்படிந்திருந்தார். அவருடைய ஊழியம் 3.5 வருஷம் ஊழியம். அவர் ஊழியம் செய்த மைல் 200 மைலுக்குள்ள தான் ஊழியம் செய்தார். ஆனா இன்றைக்கு அவரை பற்றி போகிற பேசப்படுற வார்த்தை 5 கண்டங்களில் கடையோடி வரைக்கும் அவருடைய வார்த்தை பயணித்துக் கொண்டே இருக்கிறது. இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்த போது ஒரு மருத்துவமனையோட நிறுவல, ஆனால் தன்னிடத்தில் வந்த ஒருவனையும் அவர் சுகமாக்காம அனுப்பினதே இல்லை. இங்க கட் அவுட் வச்சாரா? இங்க பெரிய போஸ்ட் வச்சிருந்தாரா? அவர் இந்த உலகத்தில் வாழ்ந்த போது ஒரு வேதாகம கல்லூரி அவர் நிறுவல, ஆனா இன்னைக்கு அவரை குறித்துள்ள வேதாகம கல்லூரிகள் உலகம் எங்கும் பரவி இருக்கிறது. அவர் ஒரு புஸ்தகம் கூட தனியா எடுத்து எழுதல, அவர் எழுத சொன்னார். ஆனால் இன்றைக்கு அவரை குறித்துள்ள வேத வசனங்கள் எல்லாம் எத்தனையோ கோடிக்கணக்கான புஸ்தகங்கள் அவரை பற்றி எழுதப்பட்டு கொண்டே இருக்கிறது. எந்த அளவுக்கு இயேசு மறைந்திருந்தாரோ அந்த அளவுக்கு அவரை பற்றி பிரஸ்தாவம் ஆகிக் கொண்டிருக்கு. அவர் தன்னை பிரஸ்தாவம் பண்ணவே இல்லை. இயேசு நிறைய அற்புதங்கள் அடையாளங்களை செய்தார். ஒரு காரியம் சொன்னார், செய்து என்ன சொன்னாரு? ஒருவருக்கும் சொல்லாதபடி எச்சரிக்கையாயிரு. இன்னைக்கு என்ன சொல்றாங்க? எல்லாம் செய்துட்டு காமிச்சு அதன் மூலம் இன்னைக்கு பிசினஸ் ஆயிட்டு தொழில் மாதிரி கொண்டு வந்துட்டாங்க, பிசினஸ். இயேசு எங்கே செய்தார்? அப்படி நம்ம இயேசு தான் ஃபாலோ பண்றோம். கிளைகள், அதாவது வேர் பரிசுத்தமா இருந்தால் கிளைகளும் பரிசுத்தமா இருக்கும். அஸ்திவாரம் சரியா இருக்குமானால், மனம் திரும்புதல் சரியா இருக்குமானால், ஞானஸ்தானம் சரியா இருக்குமானால், ஆவிக்குரிய வாழ்க்கை வேறுபாடு சரியா இருக்கும், வளர்ச்சி சரியா இருக்கும். வேர் மறைந்திருக்கிறது. ஒரு மனுஷனுக்கு 2 பக்கம் இருக்கிறது. தேவன் மனிதனை மரங்களுக்கு ஒப்பிட்டு பேசுகிறார். நீதிமான் பனையை போல் செழித்து, சந்தன மரத்தை போல, கேதுரு மரத்தை போல, இப்படி மரங்களுக்கு ஒப்பிட்டு பேசுற. மரமானது அதன் கனியினால் அறியப்படும். அல்லேலூயா. ஒரு மரத்துக்கு 2 பக்கம் இருக்கு. ஒரு பக்கம் என்னது? மேல இருக்கிற மரம், இன்னொன்னு அடிமரம், அதான் வேர். ஒரு மனுஷனுக்கு 2 பக்கம் இருக்கு. ஒரு பக்கம் என்னை பாருங்க, நான் ஒரு ஊழியக்காரன், நான் ஜிப்பா போட்டிருக்கிறேன். நீங்க சொல்லுவீங்க ரொம்ப தாழ்மையான பாஸ்டர், நல்ல பிரசங்கம் பண்ணுவார், பாடுவார், இப்படி ஒவ்வொருத்தரும் சொல்லுவீங்க. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இருக்குங்க. எனக்கு இன்னொரு பக்கம் இருக்கு. இந்த பக்கம் உங்களுக்கு தெரியாம இருக்கலாம், ஆனால் தேவனுக்கும் எனக்கும் அது தெரியும். வெளியரங்கமான வாழ்க்கை மாத்திரம் வாழ்க்கை அல்ல, இன்னொரு வாழ்க்கை இருக்கிறது. நம்முடைய மறைவான வாழ்க்கை சரியா இருக்குமானால் வெளியரங்கமான வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். இன்னைக்கு அநேகருடைய மறைவான பகுதி அலங்கோலமாய் அருவருப்பாய் இருப்பதனால் வெளியரங்கமான வாழ்க்கை கேவலமா இருக்கு, தரித்திரமா இருக்கு.
மறைவு ரொம்ப முக்கியம். மறைவான ஜெபம், மறைவாய் கர்த்தருக்கு கொடுக்கிற காரியங்கள், மறைவாய் பரிந்து பேசுகிற அனுபவங்கள், தேவ சமூகத்தில் கதவை அடைத்து கொண்டு ரூம்ல உட்கார்ந்துட்டு கண்ணீரோடு அழுது ஜெபிக்கிறோமே, அந்த மறைவு ரொம்ப முக்கியம். அருமையானவர்களே, இன்றைக்கு அநேகர் மறைவான இடத்துல பாவம் செய்கிறாங்க, யாருக்கும் தெரியாது நினைக்கிறாங்க. ஆனால் எபிரேயர் 4:13 வாசிக்கும் பொழுது அங்கே அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது, சகலமும் வாசிங்க, அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை, சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்கமாய் இருக்கிறது. நண்பர்களே, தேவனுடைய ஜனங்களே, நீ நினைக்கலாம் நான் செய்யற காரியம் யாருக்குமே தெரியல என்று சொல்லி, சகலமும் அவருக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெட்ட வெளிச்சமாய் இருக்கு. நீ செய்யற காரியத்தெல்லாம் கர்த்தர் பார்த்துட்டு இருக்க, கர்த்தர் பார்த்துட்டு இருக்க. யாரும் அவருக்கு தப்ப முடியாது. தேவன் பட்சவாதம் இல்லாதவர், உயர்ந்தவன் தாழ்ந்தவன், பெரியவன் சிறியவன், பணக்காரன் ஏழை, கருப்பன் சிகப்பன், எந்த வித்தியாசம் அவர் பார்க்க மாட்டேன். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவன் அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. கர்த்தர் வர்ற நீடிய பொறுமையாக. நம்முடைய ஆண்டவர் பொறுமையில் வரல. நான் அடிக்கடி அதை யோசித்து பார்ப்பேன். யாராவது ஒரு அக்கிரமம் பண்ணா, ஏதாவது ஒன்று செஞ்சால் சகிக்க முடியல, அதை கேட்கணும்னு தோணுது, வைராக்கியம் வருது. ஆனால் ஆண்டவர் முழு உலகத்தில் இவங்க பண்ற அக்கிரமத்தை பார்த்துட்டு அவர் எவ்வளவு பொறுமையா இருக்காரு பாருங்க. எவ்வளவு அக்கிரமம் நடந்துகிட்டு இருக்கு. அக்கினி ஜுவாலையுடைய 7 கண்களையுடைய தேவன், அவருடைய கண்கள் பூமி என்று உலாவி கொண்டிருக்கிறதா, பூமி எங்கு உலாவி கொண்டிருக்கிறதா, எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கார். 2 நாளாக 16 வாசிக்கிறது போல, தம்மை பற்றி உத்தம இதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமை விளங்கப்படும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கிறது. தேவ பிள்ளையே, ஒருவனும் தேவனுக்கு முன்பாக தன்னை மறைக்க முடியாது. அவர் வரப்போகிறார், அவர் வரப்போகிறார். நம்முடைய மறைவான வாழ்க்கை நல்லா இருந்தா வெளிப்படையான வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கு. மறைவான வாழ்க்கை அலங்கோலமா அருவருப்பா இருக்கிறதுனால தான் வெளியரங்கமா பார்த்தீங்கன்னா பட்டு போயிருக்கு, வேறு மறைஞ்சிருக்கு. இல்லை நான் உள்ள பூமியில் மறைஞ்சிருக்க மாட்டேன், நான் வெளியே வந்தா நிற்பேன்னு சொல்லி வேறு வெளியே வந்திருந்தா மரம் என்ன செய்ய முடியாது, பச்சையா இருக்க முடியாது, மரம் நிற்கவே முடியாது. பாருங்க, யாராவது வேற குறித்து கவனிக்கிறாங்களா? எவ்வளவு மரங்கள் இருக்கு, இந்த வேரெல்லாம் எவ்வளவு கீழே இருக்கு பாருங்க. அது எங்கே போகுது, எவ்வளவு ஆழத்தில் போகுதுன்னே தெரியல, மறைஞ்சிருக்கு. கிறிஸ்தவ வாழ்க்கைய ரகசியமே, வெற்றியின் ரகசியமே மறைந்திருப்பது. ஆனா இன்னைக்கு கிறிஸ்தவனுக்கு தான் பெரிய பிரஸ்தாபம். நான் அடிக்கடி சொல்லுவேன், லூக்கா 17 என்று நினைக்கிறேன், நாங்கள் அப்பிரோஜனமான ஊழியக்காரர், செய்ய வேண்டிய கடமை மாத்திரம் செய்தோம் என்று சொல்லுங்கள். அது என் மேல விழுந்த கடமை, எனக்கு ஆண்டவர் அழைப்பு தந்திருக்கிறார். இதுல என்ன பெருமை வேண்டியது இருக்கிறது? நான் இப்ப காலைல பேசிட்டு இருக்கிறேன், என் வாயை ஆண்டவர் திறக்காட்டா எதையாவது பண்ண முடியுமா? நான் பேசிட்டு வாய் ஆண்டு அப்படி நின்றுட்டுண்டா என்ன பண்ண முடியும்? இதுல என்ன பந்தான்னு கேட்கிறேன். நீங்க பார்த்தீங்கன்னா, நான் அடிக்கடி சொல்லுவேன், நான் ஜிப்பா போட்டதுனாலையும் பிரசங்கம் பண்றதுனாலையும் பாட்டு பாடுறதுனாலையும் தேவன் என்னோடு இருக்கான்னு நினைச்சிடக்கூடாது. நான் இப்படி பிரசங்கம் பண்றதுனால எனக்கு மேன்மை நினைச்சிடக்கூடாது. இது யாரால வந்துச்சு? தேவன் எனக்கு தந்தார். என்ன மேன்மை இருக்கு, வேண்டியது இருக்கு? ஊழியக்காரங்களை பார்த்தா என்ன லக்ஸுரிஸான வாழ்க்கை, என்ன ஆடம்பரமான வாழ்க்கை. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். வால் போஸ்ட்ல இருக்கு. ஐயா போட்டா முழு நோட்டீஸ்லையும் கட் அவுட்லையும் இருக்கு. வசனம் தெரியல. நான் 2 விஷயத்துல வைராக்கியமா இருக்கிறேன். ஒன்று, தேவ சித்தம் இல்லாம நான் எந்த இடத்துக்கு ஊழியத்துக்கு போறதில்லை. கர்த்தர் என்னை கொண்டு போற இடத்துக்கு நான் பிரசங்கம் பண்றேன், அதில் வைராக்கியமா இருக்கிறேன். 2வது, என் போட்டோ நான் யாருக்கும் கொடுக்கறதில்லை. கேட்டாங்கடா போட்டோ எதுக்காக கேட்குறீங்க? என்ன காமிச்சு நீ பிரசங்கம் பண்ண வேண்டாம், நீ ஜனங்களை கெடுத்தது போதும். நீ போட்டோ போட்டு இன்னைக்கு ஜனம் என்ன செய்யுது, யார் வர்றா எவர் வர்றா, மனுஷனுக்காகத்தான் நீ போற. கர்த்தர் என்னோடு பேச வேண்டிய யாரும் போறதில்ல. தேவன் யாரை கொண்டும் பேசுவார். ஆனால் இன்னைக்கு இவர் வந்தாதான் அவர் போவார்.
இவங்க வந்தாதான் அவங்க போவாங்க. உலகத்தை அரசியல் பண்றது மாதிரி இங்க உள்ளேயும் அரசியல் வந்துட்டு ஆள் பார்த்து போறாங்க. தேவன் அப்படி பேச மாட்டாரு. தேவன் கழுதையை கொண்டு பேசினார். அப்ப எதுக்காக நீங்க போட்டோ போடுறீங்க? என்ன நோக்கத்துக்காக போடுறீங்க? என்ன காரணத்துக்காக போடுறீங்க? கேட்ட ஒருத்தர் அப்படி கேட்டார் ஒரு முறை ஒரு கன்வென்ஷன்ல, ஐயா அவங்க போட்டோ வேணும். எதுக்குப்பா போட்டோ? இல்ல வால் போஸ்ட்ல போடணும். வால் போஸ்ட்ல கன்வென்ஷன் போடு, நற்செய்தி கூட்டங்கள்னு போடு. ஏன் போட்டோ எது கேட்குறீங்க? என் போட்டோ தர முடியாது. என்னை காமிச்சு பிரசங்கம் பண்ண வேண்டாம். அப்படி கண்டிப்பா போடுறேன்டா நான் போட்டோ தர மாட்டேன். வேற யாராவது கூப்பிட்டு பிரசங்கம் பண்ணு. என்னை காமிச்சு பிரசங்கம் பண்ண வேண்டாம். நான் இல்ல, தேவன்ல பேசுறாரு. என் போட்டோ போட்டுனா என்ன நடக்க போகுது? மறைந்திருக்க வேண்டும். வேறு மறைந்திருக்கிறது. இயேசு இந்த உலகத்திலே பெரிய பெரிய காரியங்களை செய்தார். அவர் தன்னை மறைத்துக் கொண்டார். யோவான் சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தில் வாசிக்கும் பொழுது இயேசு மறைந்து கொண்டார். இன்னைக்கு மறைவு இல்லை. சபையில இன்னைக்கு போட்டி. என் பேரை சொல்லல, உன் பேரை சொல்லல, எனக்கு ஜெபம் தரல, உனக்கு ஜெபம் தரல, என்ன உயர்த்தல, என்ன கணம் பண்ணல. மதிப்பு, மரியாதை, கணம் இதெல்லாம் ஆவிக்குரியவர்கள் எதிர்பார்க்க கூடாது. கர்த்தர் தந்த சராடான சோத்திரமான. இன்னைக்கு போட்டி. நான் பெரியவன், நீ பெரியவன், எனக்கு முதலிடம் இல்லை, உனக்கு முதலிடம் இல்லை, நான் சீனியர் விசுவாசி, நான் பழைய ஆளு, என்ன கூப்பிடல, நேற்று வந்தவங்களாம் பெரிய ஆள் ஆகிட்டான். இந்த மாதிரிப்பட்டவங்களாம் பரலோகத்துக்கு போக முடியாது. நல்ல வேறே கிடையாது. நல்ல வேற இருக்கிறவங்க இருக்கிற இடம் தெரியாமல் இருப்பாங்க. கர்த்தர் அவங்களை கொண்டு பெரிய காரியம் செய்வார். சபையில் ஸ்திரமா இருப்பாங்க. அவங்க ரொம்ப எளிமையா இருப்பாங்க. வேர் வெளியே தெரியாது. வெளியே தெரிஞ்சுனா அது வேர் இல்லை, அது உலர்ந்து போன வேர், அது கசப்பை உண்டாக்குற வேர், அது செத்து போன வேர், அது தீமையை உண்டாக்குற வேர், அது துளிர்க்காத வேர். ஆனால் தாவீதின் வேரா இயேசு போல வாழ்றவங்க மறைஞ்சிருப்பாங்க. அவங்க எவ்வளவு காணிக்க கொடுத்தாலும் வெளியே தெரியும். வலது கை செய்யறது இடது கைக்கு தெரியக்கூடாது. அப்படி மறைவான வாழ்க்கை. ஆதி காலங்கள்லாம் சொல்லுவாங்க, ஊழியத்துக்கு ஆட்களை கூப்பிடுனா கேட்பாங்க, முழங்கால காட்டு சொல்லுவாங்களாம். முழங்கால காமி அப்படின்னு. முழங்காலில் அந்த தழும்பு இருந்தால் தான் ஊழியத்துக்கு கூப்பிடுவாங்களாம். இன்னைக்கு தடி எடுத்தவெல்லாம் தண்டல்காரனாக மாறிட்டான். தடிக்க விடுதா சபை. நான் சொல்லுவேன், ஊழியம் என்பது பிழைப்பல்ல, ஊழியம் என்பது அழைப்பு. இன்னைக்கு அது மாறி வருது, மாறிட்டு ஊழியத்துடைய மேன்மை இன்னைக்கு மாறிட்டு. ஆனால் இப்படிலாம் மாறினாலும் அநேகர் வேறு விதமாய் நடந்தாலும் நாம் சரியான வழியில் நடந்து போகணும். நாம் அவங்களுக்கு மாதிரியா வாழணும். அல்லேலூயா. நம்மை பார்த்து அவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். வைராக்கி இருக்கணும். வேறு மறைந்திருக்கிறது. இயேசு மறைந்திருந்தார். கொலோசியர் 3ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? வாசிங்கள். அங்கே தெளிவாய் வாசிக்கிறோம். கொலோசியர் நிருபம் 3ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்கள். ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. தேவனுக்குள்ள மறைந்திருக்கணும். அப்ப யோவான் சாணன் சொன்னார், நான் சிறுகவும் அவரிலே பெருகவும் வேண்டும். ஆண்டவர் நமக்குள்ள பெருகணும். இன்னைக்கு தன்னை குறிச்சே பெருசா பேசிட்டே இருப்பாங்க. மறைந்திருக்கணும். அப்படி ஜெப ஜீவியம், வேத வாசிப்பு, கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற பகுதி இதெல்லாம் ரகசியமா இருக்கணும். சபைக்கு நம்ம ஆசீர்வாதமா இருக்கணும், முக்கிய காரணமா இருக்கணும். ஆனா நம்ம இருக்கிற இடம் தெரியாம இருக்கணும். மறைந்திருக்கணும். வேறு மறைந்திருக்கிறது. ஏசு இந்த உலகத்தில் மறைந்திருந்தார். அலட்டிக்கிறவே இல்லை. ரொம்ப சிம்பிளா எளிமையா இருந்தார். இன்னைக்கு பாருங்க, எல்லாம் பிரஸ்தாவம், விளம்பரம். இது என்னமாய் முடியுமோ தெரியல. பெரிய பெரிய நான் யோசிப்பேன், பெரிய பெரிய பிரசங்கம் பண்றதெல்லாம் பார்த்து நான் நம்ப மாட்டேன். என் லைஃப்ல நான் உன்னை கண்டுபிடிச்சிக்கிறேன். நல்லா பாட்டு பாடுறதுனாலையோ நல்லா பிரசங்கம் பண்றதுனாலையோ அவன் பரிசுத்தவான் நம்ப மாட்டேன். முதல்ல நீ குடும்பத்தில் நல்லா இருக்கிறியா? புருஷனுக்கு உண்மையா இருக்கிறியா? கணவனுக்கு உண்மையா இருக்கிறியா? பிள்ளைகளுக்கு உண்மையா இருக்கிறாயா? உன் குடும்பம் சரியா சாட்சியுள்ள குடும்பமா இருக்கா? எங்களுக்கு கற்றுக் கொடுத்தாங்க, ஊழியம் முக்கியம் இல்லை, உன் ஜீவியம் தான் முக்கியம். ஊழியம் ரெண்டாவது, முதல்ல வாழ்க்கை, லைஃப் தான் முக்கியம். லைஃப் இருந்தால் போதும். நம்மளை பார்க்குறவங்க சபைக்கு வருவாங்க, இயேசுவை ஏற்றுக்கொள்வாங்க, உங்கள்ட்ட வந்து ஜெபம் பண்ண சொல்லுவாங்க, என்னை சர்ச்சுக்கு கூட்டு போங்கன்னு சொல்லுவாங்க. லைஃப் தான் ரொம்ப முக்கியம். இயேசுவின் சாயலை வெளிப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. எனக்கு அந்த அனுபவம் இல்லை. நாம் அதற்காக வைராக்கியம் பாராட்டுவோம்.
வேர் மறைந்திருக்கிறது. வேர் மறைந்திருக்கிறது. நம்முடைய ஜீவன் கிறிஸ்துவுடனே கூட தேவனுக்குள் மறைந்திருக்க வேண்டும். மறைவான வாழ்க்கை. ஆகையினால் மறைவான வாழ்க்கை நல்லா இருந்தா வெளியரங்கமான வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். ஒரு நாணயத்துக்கு ரெண்டு பக்கம். ஒரு பக்கம் தலை, இன்னொரு பக்கம் பூ. தலை நல்லா இருந்து பூ தெரியலன்னா நாணயம் செல்லுமா? செல்லாது. ஒரு பக்கம் நல்லா இருக்கு, ஒரு பக்கம் நல்லா இல்ல, அழிஞ்சு போச்சு, நாணயம் செல்லாது. இன்னைக்கு வெளியரங்கமான ஊழியக்காரன், பாட்டு பாடுறேன், எல்லாம் இருக்கலாம். என் மறைவான வாழ்க்கை வேசித்தனமும் விபச்சாரமும் களவும் பொய்யும் திருட்டுமா இருந்தா நான் ஒரு செல்லா காசு. என்னுடைய மறைவான வாழ்க்கை ரொம்ப சூப்பரா இருக்கும். எனக்கு தேவனுக்குள்ள அந்த மறைவான பகுதி, அந்த அந்தரங்கமான பகுதி கர்த்தர் பார்த்து சந்தோஷப்படணும். நமக்கு ஒரு மறைவு இருக்கு, வெளியரங்கமான பகுதி இருக்கு. மறைவான பகுதி வேர். இயேசு மறைந்திருந்தார். அவருக்குள் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் நிறைய இருக்கிறது. மறைந்திருக்கணும். நீ எவ்வளவுக்கு மறைஞ்சிருக்கிறீங்களோ அவ்வளவு கர்த்தர் உயர்த்துவார். நீங்க உயர்வை தேடி போக வேண்டாம். நீங்க மறைஞ்சிருந்தா போதும். நீங்க மறைந்திருக்க 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 தேவனுடைய சமூகத்தில் உட்கார்ந்து தேவ சமூகத்தில் நீங்க அந்தரங்கத்தில் செய்ய போற ஒவ்வொரு ஜெபத்திற்கும் உங்களுடைய குடும்பத்தில் ஒரு பெரிய செழிப்பை ஆண்டவர் தருவார். ஹல்லேலூயா. ஆகையினால் வேர் மறைந்திருக்கிறது. இரண்டாவது, இந்த வேரின் விசேஷம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மரம் வேற சுமக்கல, வேர் மரத்தை சுமக்குது. ஹல்லேலூயா. வேர் மரத்தை சுமக்குது. வாசிங்க ஓசியாவின் புத்தகம் 14வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்கள். நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல் இருப்பேன், அவன் லீலி புஷ்பத்தை போல் மலருவான், லீபனோனை போல வேரூன்றி நிற்பான். வேர் ஊன்றணும். ஒரு மரம் நிக்குது அப்படின்னு சொன்னா, செழிப்பா இருக்கு அப்படின்னு சொன்னா, புயலுக்கும் கொந்தளிப்புக்கும் மழைக்கும் அது தப்பி நிக்குதுன்னு சொன்னா வேர் ஆழமா ஊன்றி இருக்கு. வேர் இல்லாத மரம் சாஞ்சி கிடக்கும். வேர் நல்ல ஆழமா ஊண்டிக்கிற மரம் எவ்வளவு பெரிய சோதனையை தாக்கு பிடிக்கும். எவ்வளவு பஞ்சகாலத்திலும் அந்த மரம் செழிப்பா இருக்கும். வேர் ஆழமா போகாட்டா பட்டு போயிடும். மத்தேயு சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது அங்கே ஒரு மனிதன் விதைகளை விதைத்தார். சில விதை வழியருகே விழுந்தது, சில விதை கற்பாறையில் விழுந்தது, சில விதை முள்ளிடத்தில் விழுந்தது, சில விதை நல்ல நிலத்தில் விழுந்தது. வழியில் விழுந்தது பறவை சாப்பிட்டு போயிட்டு, முள்ளுள்ள இடத்துல விழுந்தது கொஞ்சம் வளர்ந்து முள்ளு நெருக்கும் போதே பாடு உபத்திரவம் கவலை சோர்வு இது வந்த உடனே வேறு வளரல, அந்தால வேறு பட்டு போச்சு. கற்பாறை தேவனுடைய வார்த்தையை ஆழமா கேட்கல, மேலோட்டமா கேட்டாங்க, ஆழமா தங்களை ஒப்பு கொடுக்கல, அதனால அதுவும் பட்டு போச்சு. அது வேறு வளர முடியாது, கொஞ்ச நாள் காஞ்சி போயிடும். ஆனால் சில விதை நல்ல நிலத்தில் விழுந்தது. அது ஆழமா வேர் விட்டு இருந்துச்சு, அது பலன் கொடுத்துச்சு. அதனால வேர் மரத்தை சுமக்கிறது. ஆவிக்குரிய வாழ்க்கையில அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு சுமக்கிற அனுபவம் அவசியம். ஆமென். சுமக்கணும். இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில அநேகர் வேற விரும்பல, வேற மாறுறதுக்கு விருப்பம் இல்லை. நிறைய சபைகளை இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வெறுப்போட இருக்கிறாங்க. உலகத்தானை பார்க்கலும் ஆவிக்குரிய சபைகளை டைவர்ஸ் அதிகம். ஏன்? சுமக்க முடியல. தேவன் எனக்கு கொடுத்த மனைவி, தேவன் எனக்கு கொடுத்த புருஷன் அப்படின்னு நினைச்சிருந்து கர்த்தர் மாத்துவார் அப்படின்னு சொல்லி அவங்க ஜெபம் பண்ணி தாங்கினா சுமந்தா அந்த குடும்பம் தலைக்கும். நீங்க என்ன சொல்றாங்க? ஊழியக்காரங்களே பிரித்து வைக்கிறாங்க நிறைய இடங்கள்ல. ஏன்னா ஊழியக்காரனுக்கே 4-5 பொண்டாட்டி இருக்கு. அப்படிப்பட்ட காலமா மாறிட்டு இதெல்லாம் அவங்களுக்கு தவறா தெரியல. நான் சமீபத்தில் இலங்கைக்கு போயிருந்தேன். அங்கே அவங்க கண்ட ஒரு காரியம், எவ்வளோ பெரிய பிரசங்கியாராக இருந்தாலும் சரி, முதல்ல அவன் ஒரு விவாகம் பண்ணியிருக்கானா, ஒரு மனைவிக்கு உண்மையாக இருக்கிறானா, 2 கல்யாணம் பண்ணி அவனை உள்ளே ஏற்றவே மாட்டாங்க, அந்த சபைக்குள்ளே அங்கீகரிக்க மாட்டாங்க. வேதவசனத்துக்கு அவ்வளோ முக்கியத்துவம் தர்றாங்க. வேதம் அப்படித்தானே சொல்லியிருக்கிறது. ஆனால் இன்னைக்கு நிறைய பேரை பார்த்தீங்கன்னா கொடி கட்டி பறக்கிறவங்க, பயங்கரமான ஆட்கள், இவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா வேதவசனத்துக்கு புறம்பாக தான் நிற்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு பேரு புகழ் பிரஸ்தாபம், அவங்களுக்காக ஒரு கூட்டம் காத்திருக்கிறது. இது என்னன்னு எனக்கு புரியல. எந்த அளவுக்கு ஜனங்களுடைய கண்ணு மறைக்கப்பட்டிருக்கு.
வேர் ஆழமா போகலைண்டா பிரச்சனை. வேர் மரத்தை சுமக்கிறது. இன்னைக்கு எத்தனை பேர் சபையை சுமக்க ஆயத்தமாக இருக்கிறீமா? சேர்ல உட்காந்து தூங்காதீங்க, எலும்பி கீழே உட்காருங்க, இல்லைன்னா எலும்பி நில்லுங்க. நீங்கள் பரலோகத்துக்கு போகணும், நீங்க நரகத்துக்கு போயிடக்கூடாது. உங்களுக்கு குடும்பத்தை பத்தி எனக்கு தெரியும், எவ்வளவு கஷ்டப்படி எனக்கு தெரியும். ஒரு நாள் உங்க வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு எனக்கு தெரியும். பூமியில வாழ்க்கை வாழ்கிற ஒவ்வொரு வாரமும் வேதனையோடு வாழ்றீங்க. அவ்வளவு பிரச்சனை சூழ்ந்திருக்கிறது. இவைகளை மேற்கொள்ள வேண்டுமானால் நீங்கள் நானும் நல்ல ஒரு வேரா மாறணும். வேரா மாறினா பிரச்சனையை பார்த்து, பிசாசை பார்த்து, வியாதியை பார்த்து சவால் விடுவீர்கள். நல்ல வேரா நம்ம மாறணும். வேர் மரத்தை சுமக்குது. இளம் வயதில் நுகத்தை சுமப்பது மனுஷனுக்கு நல்லது. சுமக்கணும். சில பேர் சொல்றாங்க, பாஸ்டர் கேட்கற நல்லா தான் இருக்கு, முதல்ல எனக்கு டைவர்ஸ் வாங்கிட்டாங்க, என் புருஷன்லாம் திருந்தவே மாட்டான், நானும் எத்தனையோ வருஷமா ஜோம் பண்ணி பார்த்துட்டேன், இன்னும் குடியை விட்டது மாதிரி இல்லை, இன்னும் ஒழுங்கா சர்ச்சுக்கு வந்தது மாதிரி இல்லை, இன்னும் உண்மையா இருந்தது மாதிரி இல்லை, என் மனைவியெல்லாம் திருந்தவே மாட்டா, இன்னும் வாயடக்கமே இல்லை, பிள்ளையெல்லாம் இதெல்லாம் திருந்தாது. இங்கே வந்து கூட்டம் முடிஞ்சு நல்லா ஆவியில் அடைஞ்சு வசனம் கேட்டு போயிருப்போம். வீட்டுக்கு போனோடனே நீனா விளங்கவே மாட்ட, உருப்படவே மாட்ட. ஏன் சுமக்க முடியல? சுமக்கிற ஆவி இருந்தா, நான் ஆராதிக்கிற ஆண்டவர் ஜீவன் உள்ளவர். மகனே இன்னைக்கு இல்லப்பா, இன்னைக்கு நாளும் கர்த்தர் உன்னை நிச்சயமா மாத்துவார். வீட்டுக்கார பார்த்து, இன்னைக்கு இல்லைங்க, நான் ஆராதிக்கிற ஆண்டவர் ஜீவன் உள்ளவர், நிச்சயமா என் ஜெபத்தை ஆண்டவர் கேட்பா. ஒரு நாள் தேவ சமூகத்தை வந்து சாட்சி சொல்வீர்கள். உங்களை கொண்டு தேவநாமம் மகிமைப்படுத்தப்படும். இன்னைக்கு எனக்கு கண்ணீரா இருக்கிறீங்க, நான் வேதனைப்படுறேன், ஒரு நாள் நான் சந்தோஷப்படுவேன். அந்த நாள் வெகு விரைவில் இருக்கிறது. அப்படி பேசி பாருங்க, ஜீவன் உண்டாகும். சுவாசத்தின் வார்த்தையை பேசுங்க, மரணத்துக்கான வார்த்தையை பேசாதீங்க. நீதிமொழியில வாசிக்கிறோம், நாவின் அதிகாரத்தில் ஜீவனும் உண்டு மரணமும் உண்டு, அதில் பிரியப்படுறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். சுவாசத்தின் வார்த்தையை பேசுனீங்கன்னா அந்த கனியை புசிக்கலாம். மரணத்துக்கு தான வார்த்தையை பேசுனா, உங்ககிட்டலாம் எதுக்கு தான் வாழ்ந்தேன்னு தெரியல, உன்னையெல்லாம் எதாவது கல்யாணம் பண்ணே தெரியல, தற்கொலை பண்ணி செத்துடலாம், உன்கிட்ட குடும்பம் நடத்துறதுக்கு பேசான்னு வேற எங்கேயாவது போயிருக்கலாம். பிள்ளைகளை பெற்றுக்க மாதிரி கல்ல பெற்றுக்கலாம் உன்னை பெற்றதுக்கு. இப்படிலாம் சொல்ல காரணம் என்ன? சுமக்க முடியல. நாம் சுமக்க வேண்டும். அல்லேலூயா. நீங்கள் நானும் சுமக்கணும். சுமக்கிற மனுஷன் தான். யார் சுமக்க முடியும்னு கேட்டீங்கன்னா, ஒரு தகப்பன் தான் சுமக்க முடியும். இஸ்ரவேலை குறித்து ஆண்டவர் சொல்றார், ஒருவனை அவன் தகப்பன் தன் பிள்ளையை தோளின் மேல் சுமந்து கொண்டு போவது போல நான் உங்களை சுமந்து கொண்டு வந்தேன். தகப்பனுக்கு தாங்க சுமக்கிற ஆவி இருக்கும், தலைவனுக்கு சுமக்கிற ஆவி இருக்காது. தலைவன் மிதிப்பான், தகப்பன் சுமப்பான். தாய் தான் சுமப்பாங்க, பேய் சுமக்காது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் நல்ல தகப்பனா தாயாய் மாற வேண்டும். குடும்பத்துக்கு நல்ல தகப்பனா தாயா, சபைக்கு நல்ல ஒரு ஜெபிக்கிற தகப்பனா ஒரு தாயா சுமக்கிறவங்களா மாறணும். ஒருவர் வாரத்தை ஒருவர் சுமந்து கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றுவோமாக. சுமக்க வேண்டும். சுமக்கிறது ரொம்ப முக்கியம். சுமக்கணும். கொலோசியர் 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், 6ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, மேலும் நீங்கள் போதிக்கப்பட்டபடியே, வாசிங்க சீக்கிரம் வாசிங்க. ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர் கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு சோத்திரத்தோட அதில் பெருகுவீர்களாக. அல்லேலூயா. பாருங்க, அவருக்குள் வேர் கொண்டவர்களாக. வேர் நல்லா ஊன்றி நிக்குது. அது எவ்வளவு பெரிய உள்ள பாறையா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய காரியமா இருந்தாலும் சரி, வேர் சாப்பிட்டு தான், ஆனா அது போயிட்டே இருக்கும், அதை தடுக்கவே முடியாது. நீங்க வேற மாறினீங்கன்னா அது வளர்ந்து போயிட்டே இருக்கும், அது ஆழமா போயிட்டே இருக்கும். ஆகினால் வேர் மரத்தை சுமக்கிறது. இன்னைக்கு சுமக்கிற அனுபவம் அவசியம். அல்லேலூயா. ஒருத்தர் கேட்டார், இன்னைக்கு ஏன் ஊழியக்காரடி பிள்ளைங்கள்லாம் ஏன் ஊழியத்துக்கு வர்றதில்லை, ஏன் டாக்டரா இன்ஜினியரா மாறுறாங்க, ஏன் இன்னைக்கு அநேகர் உலகத்தில் பெரிய ஆளா மாறுறாங்க?
கலெக்டராக மாற விரும்புகிறாங்க, பெரிய பெரிய என்ஜினியராக மாற விரும்புகிறாங்க. ஏன் இன்னைக்கு ஊழியக்காரங்க பிள்ளைங்க ஊழியக்காராக மாறதில்லை? ஏன் இன்னைக்கு சபையில் அநேகர் ஊழியர்கள் எழும்புறதில்லை அப்படின்னு கேட்டார். வாட்ஸ்அப்பில் கேட்டிருந்தார். இப்போ யாரும் பதில் கொடுக்கல. நான் பார்த்தேன், இதுக்கு நல்ல பதில் கொடுத்தே ஆகணுமே, நல்ல கொஸ்டின் கண்டிப்பாக கொடுக்கணும்னு யோசித்தேன். நான் ஜெபிச்ச போது எனக்கு ஆண்டு ஒரு வெளிப்பாடு தந்தார். அதான் நான் உங்களை மத்தியில் சொல்ல போனேன். இன்னைக்கு சபையில் ஏன் வளர்ச்சி இல்லை, ஏன் ஊழியக்காரங்க எழும்பலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஊழியத்தின் மேன்மை குறித்து யாரும் சொல்லித்தரல, இந்த ஊழியத்தின் மகத்துவத்தை குறித்து யாரும் இன்னைக்கு சொல்லித்தரல. ஆகையினால தான் பிள்ளைங்க அதை கேட்கல. நான் விசுவாசிக்கிறேன், இந்த சபையில் அநேகர் ஊழியர்கள் எழும்புவார்கள். ஹல்லேலூயா. நான் உங்களை பார்த்து கேட்குறேன், இந்த உலகத்தில் மேன்மையானவங்க யாரு? எப்படி 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 ஊழியக்காரன்னு சொல்றீங்க? அதுக்கு எவிடன்ஸ் என்ன? மேன்மையானவங்கன்னு சொல்றீங்க, இது அநேகருக்கு சொல்லுங்க. நிறைய பேர் ஊழியக்காரர் எழும்பியிருப்பாங்களே, நிறைய உங்க சபையில் மிஸ்டரிமார் எழும்பியிருப்பாங்களே. ஏன் உங்க பிள்ளைகள் அநேகர் இன்னைக்கு வேலைக்கு போயிட்டாங்க? ஏன் இன்னைக்கு வேற எங்கேயும் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க? ஏன் ஊழியத்துக்கு வரல? ஊழிய மேன்மையான இந்த சபையில் எத்தனை ஊழியக்காரங்க எழும்பியிருக்கிறாங்க? இதை இப்போ மேலோட்டமா சும்மா சொல்றீங்க. உண்மையா அப்படி அன்பை நம்ம ருசிக்கணும் எப்படி? நான் உங்களை பார்த்து கேட்குறேன், ஊழியம் எப்படி மேன்மையானதுன்னு உங்களுக்கு சொல்கிறேன். இந்த நாட்டுடைய பிரதமர் எடுத்துக்கங்க. பிரதமர் நிறைய சம்பளம் வாங்கலாம். எங்கேயாவது ஒரு பிரதமர் தனியாக தன் நண்பனை பார்க்க போக முடியுமா? மோடி எங்கேயாவது தனியாக போக முடியுமா? மூடியெல்லாம் வாங்கிடுவாங்க. ஜனாதிபதி எங்கேயாவது போக முடியுமா தனியாக? முடியாது. அவருக்கு பெரிய ராணுவ பாதுகாப்பு. நான் என் தொகுதி எம்பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எம்பி தனியாக போக முடியுமா? ரோட்டில் நடந்து எங்கேயாவது அவர் சொந்தக்கார பார்க்க போக சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு எம்எல்ஏ போக சொல்லுங்க, தனியா வெட்டியே கொண்டுருவாங்க. நிறைய எதிராளிகள் இருக்காங்க. ஒரு சில பேர், 100-2 சில பேர் அவங்க தியாகியா வாழ்ந்து ரொம்ப எளிமையா வாழ்ந்தவங்க நடந்து போறாங்க. எம்எல்ஏ அப்படி சில பேர் இருக்காங்க, நான் பார்த்துருக்கிறேன். ஆனா பெரும்பான்மையா இப்படி அரசியல் இருக்கிறவங்க யாரும் போக முடியல. கன்னியாகுமரி மாவட்ட கலெக்டர் கை நிறைய சம்பளம் வாங்குறாரு, மாவட்டத்தை ஆளுகை செய்கிறார். தனியாக எங்கேயாவது பஸ்ல இறங்கி வர சொல்லுங்க பார்க்கலாம். வருவாரா? கலெக்டர் வருவாரா? சரி, இவரை விட்டுருங்க. ஒரு ஜட்ஜு, நான் நீதிபதி, நீதி அரசர் அப்படின்னு சொல்ல ஒரு ஜட்ஜு எங்கேயாவது தனியாக போக சொல்லுங்க பார்க்கலாம். போக முடியாது. இவங்கெல்லாம் விட்டுருங்களேன். ஒரு கட்ட பஞ்சாயத்து பண்ற ரவுடி, பெரிய தாதா, அநேகரை அடிச்சு வீழ்த்தக்கூடியவர், அவரை தனியாக போக சொல்லுங்க பார்க்கலாம். பெரிய மீசை முறுக்கிட்டு தாதா மாதிரிலாம் அப்படி நிற்பாங்க, உடம்புலாம் காமிச்சிட்டு, அவனை தனியாக போச்சு ரோட்டில் பார்க்கலாம். பிரதமர்ல இருந்து ஒரு கட்ட பஞ்சாயத்து பண்ற வரைக்கும் உலகத்தில் அதிகாரமும் ஆணவமும் பணமும் வச்சுக்கிறவன், பெரிய ஆளை போல காமிக்கிறவன் ஒருத்தரும் தனியாக போக முடியாது. ஆனால் ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிற தேவ ஜனமும் கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற ஒரு ஊழியக்காரனும் எந்த ராத்திரிலும் எந்த பகலும் எங்கேயும் போகலாம் வரலாம். ஹல்லேலூயா. இவங்களுக்கெல்லாம் எவ்வளவு பாதுகாப்பு தரலாம்? ஒரு பிரதமருக்கு, ஜனாதிபதிக்கு, ஒரு எம்பிக்கு எவ்வளவு பாதுகாப்பு இருக்கும்? எத்தனாயிரம் போலீஸ் இருக்கும்? ஒரு 10,000, ஒரு 20,000, இதுவே அதிகம்தான். ஒரு 30,000 கூட வச்சுக்கங்களேன். இன்னும் கூட கூட்டி தர 40,000 வச்சுக்கோங்க. ஆனா உங்களுக்கு எனக்கு பாதுகாப்பு யாரு? ஆண்டவர் தூதர்ல வச்சிருக்காரு. அது என்ன ஒரு பியூட்டின்னு கேட்டா, என்ன அழகுன்னு கேட்டீங்கன்னா, ஏசாயா 37 அதிகாரம் 36 வாசித்து பாருங்க. ஒரு தூதன் 1,85,000 பேரை கொல்லுவதற்கு வல்லமை உள்ளவன். நீங்கள் நானும் சாதாரண ஆள் இல்லை. இந்த உலகத்தில் மேன்மையான வேலை கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற வேலை. இன்றைக்கு இந்த ஊழியத்தை அநேகர் மண்ணளி போட்டு கொண்டிருக்கிறாங்க. கர்த்தர் வருகிறார். இவங்கெல்லாம் நினைச்ச நேரம் போக முடியாது. நீங்கள் நானும் எப்பனாலும் போகலாம். தேவனை ஆராதிக்கிற தேவ பிள்ளைகளும் கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற உண்மையான ஊழியக்காரனும் எந்த ராத்திரிலும் எந்த பகலும் எங்கேயும் போகலாம். ஏன்? தூதனை கர்த்தர் வச்சிருக்காரு. வாசிங்க. அப்பொழுது கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு அசீரியரின் பாளையத்தில் 1,85,000 பேரை சங்கரித்தான். தூதர்களா தூதனா? ஒரு தூதன். ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு தந்துக்கிற ஒரு தூதன் 1,85,000 பேருக்கு கொள்றதுக்கு பவர் உள்ளவன். இன்னைக்கு இருக்க கிறிஸ்தவர்களாம் முதுகெலும்பு இல்லை. இவங்களுக்காக போலீஸ் ஸ்டேஷன் போறாங்க, அங்கே போறாங்க, கோர்ட்டு கேஸ்ன்னு போறாங்க. ஒரு தேவ மனுஷனுக்கு தேவன் தந்துக்கிறார் பாதுகாப்பு இந்த உலகத்தில் எவனுக்கும் கிடையாது.
கலெக்டர்னு சொல்லலாம், நிம்மதியாக அவருக்கு சாப்பிட முடியாது. ஆனால் நீங்கள் தேவனை ஆராதிச்சுட்டு போய் சாப்பிட்டு பாருங்க, நல்லா சாப்பிடலாம். என் வாழ்க்கையில் அனுபவிக்கிறேங்க, வாய் நிரம்பி சொல்கிறேன். ஊழியம் செஞ்சுட்டு போய் சாப்பிட்டா சந்தோஷமாக சாப்பிடலாம். ஊழியம் செஞ்சுட்டு நான் பிரயாணம் பண்ணால் என் பிரயாணம் ஆசீர்வாதமாக இருக்கும். ஒரு மனுஷன் என்ன தொட முடியாது. ஏன் தெரியுமா? உன்னை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான். அவ்வளவு விசேஷமா கர்த்தர் வச்சிருக்கிறாரு. இவ்வளவு பெரிய விசேஷத்தை இன்னைக்கு அநேகர் அறியாமல் தெரியாமல் உலகத்துல போய் சம்பாத்தியம் பண்றேன், அங்க போறேன் இங்க போறேன்னு சொல்லி இன்னைக்கு அநேகர் ஆசீர்வாதத்தை இழந்திருக்கிறார்கள். நம்முடைய பிள்ளைகள் உலகத்துல கலெக்டர் ஆகலாம், இன்ஜினியர் ஆகலாம், டாக்டர் ஆகலாம், நல்லது. நீ எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, நீ ஆண்டவருக்கு ஊழியம் செய்யணும். இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்றேன், நீங்க எல்லாரும் ஆண்டவருக்கு ஊழியம் செய்யணும். உங்களுக்கு கொடுத்த ஒரு ஊழியத்தை செய்யுங்க. அது ஜெப ஊழியமா இருக்கலாம், கைப்பிரதி ஊழியமா இருக்கலாம், ஹாஸ்பிட்டல் ஊழியமா இருக்கலாம், ஜெபிக்கிற ஊழியமா இருக்கலாம். எதையாவது ஊழியத்தை கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிறார், அதை நீங்க கண்டிப்பா செய்யணும், சந்தோஷமா செய்யணும். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் கனம் பண்ணுவார். ஹல்லேலூயா. நீ ஆண்டவருக்கு ஊழியம் செஞ்சு பாருங்க, உங்க சரத்துல வியாதி மாறுங்க. நீ ஊழியம் செய்து பாருங்க, ஒரு ஆத்துமாவுக்கு சுவிசேஷம் அறிவித்து பாருங்க, உங்க இதயத்தில் சொல்ல முடியாத சந்தோஷம் வரும். அருமையான வாலிபர்களே, வாலிப தங்கச்சியே, அருமையான தேவனுடைய மனுஷனே, நீ கர்த்தருக்காய் ஊழியம் செய்ய வேண்டும். நல்ல வேற மாறு. இந்த உலகத்தில் அவ்வளவு மேன்மையானது தேவனுக்கு ஊழியம் செய்யறது. இந்த ஊழியத்தை இன்னைக்கு அநேகர் சுமக்க முடியல, இந்த ஊழியத்தை இன்னைக்கு அநேகர் தாங்க முடியல. கல்யாண வீட்டுக்கு போனா கூட்டம் கூட்டமா இருக்கு, பாலிகாய்ப்பு வீட்டுக்கு போனா கூட்டம் கூட்டமா இருக்கு, எங்கேயாவது கடற்கரைக்கு போனா கூட்டம் கூட்டமா நிற்கிறாங்க. ஆனா சத்தியத்தை அறிவிக்கிற தேவனுடைய சபை இன்னைக்கு காலியா இருக்கிறது. இன்னைக்கு உலகம் மனிதர்களை வஞ்சிக்கிறது. தேவ பிள்ளையே, நீங்கள் நான் விலகிக் கொள்ள வேண்டும். எப்படி வேணாலும் வாழலாம் அப்படின்னா இந்த இடமெல்லாம் இப்ப நிரம்பிடும், ஆட்கள்லாம் வந்துடுவாங்க. இப்படித்தான் வாழணும்னு சொன்னா அங்கே போனா குத்தி குத்தி பேசுவார், நகை போடக்கூடாதுன்னு பேசுவார், கூட்டங்களுக்கு வரணும் பாரு. இதெல்லாம் சரியாகாது. நமக்கு கண்டிப்பா விரும்பல, பிரமாணத்தை விரும்பல. உலகத்தில் எப்படி வேணாலும் எப்படி வாழ முடியும்? ரோட்ல போகும்போது இடது பக்கம் தான் போகணும், நான் வலது பக்கம் தான் போக வேண்டாம், அடிபடி தான் சாகணும். உலகத்தில் எத்தனையோ போலீஸ் ஸ்டேஷன் இருந்தாலும் கோர்ட் இருந்தாலும் இன்னைக்கு வரைக்கும் பிரச்சனை சால்வ் ஆகவே இல்லையே. ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்வதற்கு தேவன் நமக்கு வேத புஸ்தகத்தை தந்திருக்கிறார், தேவனுடைய வார்த்தையை அவர் தந்திருக்கிறார். நீங்கள் நான் அந்த வார்த்தைக்காக ஒவ்வொரு நாள் அழுகணும். என் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவர்களோ மறந்து போனார்கள். தேவன் மகத்துவத்தை எழுதி கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. வேர் சுமக்கிறது. மூன்றாவது, அந்த வேர் சுமக்கிறது எப்படி சொல்லலாம்னு கேட்டீங்கன்னா, இந்த சுமக்கிறதுக்கு இயேசுக்கு என்ன சம்பந்தம் நீங்க கேட்பீங்க. இயேசு உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியா இருந்தார். முழு உலகத்தின் பாவத்தை அவர் சுமந்து தீர்த்தார். இன்னைக்கு ஒரு குடும்பத்தை உங்களால சுமக்க முடியல, அப்படியானால் ஊழியக்காரர்கள் எவ்வளவு கஷ்டம். முழு சபையை சுமக்கணும். ஒவ்வொரு விசுவாசியும் ஒவ்வொரு ஆவியில் இருப்பாங்களாம். ஒரு தேவ மனுஷன் சொன்னார், பழைய ஆளு சபையில் எழுப்பி பிரசங்கம் பண்ணும்போது 100 பேர் இருந்தாங்கன்னா 100 பேரில் 100 விதமான ஆவி இருக்கும். இந்த 100 ஆவி எதிர்த்து பிரசங்கம் பண்ணக்கூடிய ஒரு அனாயிட்டிங்கோட நான் பேசினாதான் என் வார்த்தை பேசி முடிக்க முடியும். நிறைய பேர் இப்படி சரியான அனுபவத்தில் இருந்து தேவனுடைய வார்த்தையை கேட்டு பேசாதனாலதான் நிறைய பேர் நஷ்டம் அடைகிறாங்க. ஜீவன் உண்டாகல. தேவன் நம்மளை ஒவ்வொரு நாள் உயிர்ப்பிக்கிறார். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, மூன்றாவது இந்த வேருடைய விசேஷம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு மரத்துக்கு கீழே போய் சீனியில் யாராவது கொட்டுவாங்களா? தங்கத்தை கொண்டு கொட்டுவாங்களா? என்ன போடுவாங்க? குப்பையை கொண்டு அள்ளி கொட்டுவாங்க. மரத்துக்கு என்னத்தை கொட்டுறாங்க? குப்பை. ஒடுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாத குப்பையை கொண்டு கொட்டுறான். இந்த குப்பையை இந்த வேறு நல்ல சத்தா மாற்றி உறிஞ்சி மரத்துக்கு அனுப்புது. இயேசு தீமையை நன்மையாய் மாற்றுகிறவர். இயேசு சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றுகிறவர். மனுஷனுக்காக, மனுஷனுடைய சாபத்திற்காய், பாவத்திற்காய் கல்வாரி சிலுவையிலே ரத்தத்தை சிந்தி மீட்பை உண்டு பண்ணினார். அநேகர் முகத்துல காரி துப்புனாங்க, முள்முடிய வச்சாங்க, சிலுவையை சுமக்க வச்சாங்க. நான் நேற்றுக்கே சொன்னது போல பைத்தியக்காரன்டாங்க, பெயல் செல்வின் தலைவன்டாங்க, கல்லாதவன்டாங்க, மதுபான பிரியன்டாங்க, போஜன பிரியன்டாங்க. இப்படி 20 பேர் வச்சாங்க. ஆனால் எல்லாருக்கும் ஆண்டவர் திரும்ப நன்மை செய்ய முடிய எழும்பி வந்தார்.
தன்னை காட்டி கொடுத்த யூதாசை பார்த்து வர்றான், காட்டி கொடுத்தவன், வஞ்சிக்கிறவன் வர்றான், பொல்லாதவன், மாய்மாலக்காரன், உருப்படாதவன், விளங்காதவன் சொல்ல, சிநேகிதனே. தன்னை காட்டி கொடுத்த மனுஷனை பார்த்து ஏசு சொன்னார், சிநேகிதனே. இன்னைக்கு நம்ம சொல்ல முடியுமா சத்துருக்களை நேசிக்கிறோமா? ஏசு சத்துருக்களை சிநேகித்தார். அவர் தீமையை நன்மையாய் மாற்றுகிறவர். இன்னைக்கு அநேக குடும்பங்களில் ஐக்கியம் இல்லை, கணவன் மனைவிக்கு நல்ல அன்பு இல்லை, மன்னிக்க முடியல. மன்னிங்க, இல்லை வழியே கிடையாது. கிறிஸ்துவ மார்க்கத்துடைய சிறப்பு அம்சமே ஆசீர்வாதமே எங்கே இருக்குன்னு கேட்டீங்கன்னா மன்னிக்கிறதுல தான் இருக்கு. மன்னிக்க முடியாதுன்னு சொன்னா சரியான ஆவி இல்லை, அது நல்ல வேர் அல்ல. அந்த வேர் நன்மையை கொடுக்க முடியாது. ஏசு மன்னித்தார். ஏது கேட்ட, ஆண்டவரே என் சகோதரன் எனக்கு விரோதமா தீமை செஞ்சா, தவறு பண்ணா 7 தரம் மன்னிக்கணுமோ? அதுவே அவன் கேட்ட ஸ்டைலே வித்தியாசமாக தான் கேட்டான். 7 தரம் மன்னிக்கணுமோ? ஏசு என்ன சொன்னார்? 7 தரம் இல்லைப்பா, 7-70 தரம் மன்னிக்கணும். இப்போ 7-70 பேதுருக்கு புரிஞ்சிருக்குமா புரியாதா? புரிஞ்சிருக்குமா சொல்லுங்களேன். பேச மாட்டீங்களே. புரிஞ்சிருக்கான். எப்படி புரிஞ்சிருக்கான்? அவனுக்கு வலையும் மீனும் போட்டு தர ஒன்றும் தெரியாது. அவன் மேல் வஸ்திரம் இல்லாமல் ஏசு கண்டது உள்ளே குதிச்சாங்க கடலுக்குள்ள. அவனுக்கு ஸ்கூலுக்கே அவன் போகலை. 7 தரத்தையும் அவன் சொல்றான், 7 தரமோ அப்படின்னு கேட்குறான். 7-70 தரம்னு சொன்னார். நான் நினைக்கிறேன் அவனுக்கு புரிஞ்சிருக்காது. 7-70 எவ்வளவு? 490 முறை. இந்த 490 முறையை 1 வருஷத்துக்கு ஒரு ஆட்டுன்னு சொன்னாரா? 6 மாசத்துக்கு ஒரு முறைன்னு சொன்னாரா? இல்லை 1 மாசத்துக்கு ஒரு முறைன்னு சொன்னாரா? டெய்லின்னு சொன்னாரா? சொல்லுங்க. பேச மாட்டீங்களே. 7-70 தரம் அப்படின்ற வார்த்தை டெய்லி. மாசத்துக்கு ஒரு ஆட்டம் இல்லை, 6 மாசத்துக்கு ஒரு ஆட்டம் இல்லை, 1 வருஷத்துக்கு ஒரு ஆட்டம் இல்லை. நீ ஒரு நாள், ஒவ்வொரு நாளும் நீ 7-70 முறை மன்னிக்கணும்பா. அப்ப 7 என்பது பூரணம், 70 என்பது ஆயுசு நாட்கள் முழுவதும். ஒரு மனுஷன் பலத்தின் மிகுதினால் 70 அல்லது 80 நாட்கள் தான் ஆயுசு நாட்கள். அது மிஞ்சி போடுறது காட் கிரேஸ், அதே அவனுடைய இறக்கம். அப்போ பூரணமா மன்னிக்கணும். உயிரோடு இருக்க வரைக்கும் நீ மன்னிக்கணும். புருஷனை மன்னிக்கணும், மனைவியை மன்னிக்கணும், பிள்ளைகளை மன்னிக்கணும், விசுவாசியை மன்னிக்கணும், ஊழியக்காரனை மன்னிக்கணும். கத்தர் பார்த்துக்கிறார். நீ ஏன் கவலைப்படுற? உன் பக்கம் நீ மன்னிக்கணும், அவ்வளவுதான். அன்பு கூறணும், சத்துருக்களை நேசிக்கணும். அது ஒரு சின்ன கணக்கு போடுவோமே. ஏற்கனவே கடந்த முறை பேசும்போது சொல்லியிருக்கிறேன், மறந்துருப்பீங்க. இந்த 490 பை 24 போட்டுட்டு வகுத்தீங்கன்னா கணக்கு வராது. நீங்கள் அதில் ஒரு 10 எடுத்துருங்க, உங்களுக்காக 10 லெஸ் பண்ணிடலாம். 480 பை 24 போடுங்க. ஒரு நாளைக்கு 480 முறை மன்னிக்கணும்னு வச்சுங்களேன். அப்போ 12 மணி நேரத்துக்கு எவ்வளவு? நீங்களும் பேதுரு மாதிரி ஸ்கூலுக்கு போகிற மாதிரிலாம் பார்க்குறீங்க. சொல்லுங்க, 12 மணி நேரத்துக்கு எவ்வளவு? பேச மாட்டீங்க, பேசுங்க. அப்பதான் எனக்கு நீ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு தெரியும். 480 முறை 24 மணி நேரத்துக்கு. அப்ப 12 மணி நேரத்துக்கு எவ்வளவு? 240. அப்படியானால் 6 மணி நேரத்துக்கு எவ்வளவு? 120. 3 மணி நேரத்துக்கு எவ்வளவு? 60. 1 மணி நேரத்துக்கு எவ்வளவு? 20. அரை மணி நேரத்துக்கு எவ்வளவு? 10. கால் மணி நேரத்துக்கு எவ்வளவு? 5. 5 நிமிஷத்துக்கு ஒரு முறை. ஒரு தேவ மனுஷன் இந்த பூமியில 5 நிமிஷத்துக்கு ஒரு ஆட்டம் மன்னித்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படி மன்னிச்சு பாருங்க, சந்தோஷமா இருக்கு. நான் அடிக்கடி சொல்லுவேன், விட்டு கொடுத்தவன் ஒரு நாளும் கெட்டு போனதில்லை, கெட்டு போகிறவன் ஒரு நாள் விட்டு கொடுக்க மாட்டான். வரும். இந்த உலகம் அப்படிப்பட்ட உலகம் தான், அசுத்த உலகம், அக்கிரமத்தின் உலகம். ஆனா இயேசு கசப்பை மதுரமாய் மாற்றினார். இயேசு தீமையை நன்மையாய் மாற்றினார். நான் பாட்டு பாடுறோமே, நம்முடைய கசப்பை மதுரமாக்கக்கூடிய ஒரு இயேசு நம்மோட வர்றாரு பாட்டு பாடுறோமே. வாழ்க்கையில கசப்புகள் வந்துட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. இயேசு உங்களோட வந்தா எப்படிப்பட்ட கசப்பையும் நீங்கள் மதுரமாய் மாற்றுவீர்கள். ஹல்லேலூயா. அந்த வேர் நமக்குள்ள இருக்குமானா எப்படிப்பட்ட கசப்பு வந்தாலும் சரி நீங்க மாத்திடுவீங்க. இதுக்கு இன்னொரு வசனம் ஆதாரமா தர்றேன். நீதிமொழிகள் 16:7 எடுத்து வாசித்து பாருங்க. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிக்கிறேன்னு நினைக்கிறேன். ஒருவனுடைய வழிகள்
கர்த்தருக்கு பிரியமா இருந்தா அவனுடைய சத்துருக்களையும் அவனோடு சமாதானமாகும்படி செய்வார். நம்ம வழி ஆண்டவருக்கு பிரியமா இருந்தா எவ்வளவு பெரிய கசப்பு வந்தாலும் சரி தேவன் நன்மையாய் மாற்றுவார். ஹல்லேலூயா. நான்காவது இந்த வேரின் விசேஷம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேர் வளரும். கவனிங்க, வேர் வளர்ந்தா தான் மரம் வளரும். ஒரு விதையை நீங்க போடுங்க, அந்த விதையில முதலாவது வேர் விடும். வேர் விட்ட பிற்பாடு தான் மேலே துளிர் விடும். இந்த வேர் வளர 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 இந்த செடி வளர்ந்துட்டே போகும். திரும்ப இந்த வேர் வளர வளர மரம் பெருசாகிட்டே இருக்கும். வேர் வளர்ச்சி நின்றுட்டா மரம் வளர்ச்சி நின்றுடும். ஹல்லேலூயா. வேர் எந்த அளவுக்கு வளருதோ அந்த அளவுக்கு மரம் பெரிய மரமா கிளவிட்டு வளரும். இன்னைக்கு நம்ம வளர்ச்சி எப்படி இருக்கு? இதுக்கு இயேசுக்கு என்ன சம்பந்தம்? இயேசு சொன்னார், நான் தாவீதின் வேர். வேர் வளருது. வேர் எப்படி வளரும்? முன்னாடி மட்டும் வளருமா? இல்லை வலது பக்கம் மட்டும் வளருமா? இல்லை இடது பக்கம் மட்டும் வளருமா? இல்லை பின்னாடி வளருதா? வேர் எப்படி வளரும் சொல்லுங்க? வேர் எல்லா பக்கமும் வளரும். எப்படி வளரும்? எல்லா பக்கம் வளரும். லூக்கா 2:52 வாசிக்கிறோம், இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். இன்னைக்கு என்ன வளர்ச்சி இருக்கு? ஆள் மட்டும் தான் வளர்ந்துருக்கிறோம். சபைக்கு 15 வருஷம் ஆகி ஆள் மட்டும் தான் வளர்ந்துருக்கு. அறிவு வளரல, கிருபையில் வளரல, மனுஷர் தயவில் வளரல. இன்னைக்கு சில பேர் சொல்றாங்க, எனக்கு யாரும் தேவையில்லை, நீங்க எனக்கு அவசியமே கிடையாது, கர்த்தர் மாத்திரம் எனக்கு போதும். இயேசுவே பூமியில வாழ்ந்த போது மனுஷர் தயவில் வாழ்ந்தாராம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு தேவ மனுஷனுக்கு இந்த 4 வளர்ச்சி இருக்கணும். ஞானம், தேவ ஞானத்தில் வளரணும். சரீர வளர்ச்சி. மூன்றாவது கிருபை, கிருபையில வளரணும். சங்கீதக்காரன் தாவீது கிருபையை குறித்து மேன்மையா பேசியிருக்கிறார். ஆச்சரியமான கிருபை, மிகுந்த கிருபை, மாறாத கிருபை, நித்திய கிருபை, மெய்யான கிருபை, தேவ கிருபை. கிருபையில வளரணும். நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் மகிழ்ந்து கலிகூறும்படி காலையிலே உம்முடைய கிருபையால் எங்களை திருப்தியாக்கும். கிருபையில வளரணும். ஒரு மனுஷனுக்குள்ள கிருபை இருக்குமானா ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நடத்துற பாதை ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நிறைய பேர் நீ கிருபையில வளரல. கிருபையில வளரணும். அநேகருடைய ஸ்தோத்திரத்தினால் தேவனுடைய கிருபை பெருகும். என் கிருபை உனக்கு போதும். கிருபையில பெருகணும். நான்காவது மனுஷர் தயவு. பக்கத்து வீட்டுக்காரன் கண்டிப்பா நமக்கு தேவை. நீ நிறைய பேருக்கு சாட்சி இல்லை. பக்கத்து வீட்டுக்காரன் கூட சண்டை, வேற சில இடத்துல சண்டை, சபையில சண்டை, சபையில சிலர் பேச மாட்டாங்க. இதெல்லாம் தேவன் விரும்பல. இது நல்ல வேர் இல்லை. நீ நல்ல வேறா இருப்பாயனால் எல்லாரோடும் சமாதானமா போகணும், ஐக்கியமா இருக்கணும். வேர் வளரும். மனுஷர் தயவு அவசியம். யாரையும் அற்பமா நினைக்க கூடாது. நீங்க நல்லா இறைச்சி சாப்பிட்றீங்க, இறைச்சி சாப்பிட்டுட்டு நீங்க உங்க லாக்கர்ல வச்சுக்கிற நகையும் பணத்தை எடுத்துமா குத்தி எடுக்க முடியும்? இந்த பல்ல மாட்டிக்கிற இறைச்சிய சின்ன ஈக்குச்சி எடுத்தான் குத்தி எடுக்க முடியும். பாருங்க, அது பல்லு இருக்கிற இறைச்சி எடுக்க உதவி செய்யுது. அப்போ எந்த மனுஷனையும் நம்ம அற்பமா நினைக்க கூடாது. எந்த விசுவாசியும் அற்பமா நினைக்க கூடாது. ஒருவேளை நீ அடிபட்டு குழந்தை கிடக்கும் போது அவனை தான் கர்த்தர் அனுப்புவார். நம்ம யார் ஆகலைங்கிறமோ அவங்கள தான் கர்த்தர் அனுப்புவார். மருமக மாமியாரை மதிக்கணும், மாமியார் மருமகளை மதிக்கணும். இன்னைக்கு நிறைய பேர் மருமக மாதிரிலாம் மாமியாரை மதிக்கிறது இல்லை. கவனிச்சுக்கங்க, நாளைக்கு நீங்க மாமியா, அடுத்த சேவை பின்னாடி வருது. மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். நம்ம எதை செய்யறோமோ அதுதான். நன்மையை விதைச்சா நன்மையா இருக்கலாம். வளரணும். மனுஷர் தயவு அவசியம். இன்னைக்கு பூமியில மனுஷர் தயவு இல்லை. எல்லாரோட சுத்தி பகை. இயேசு ஒரு பக்கம் எதிர்த்தாங்க, பரியாசம் பண்ணாங்க, இன்னொரு பக்கம் அவருடைய ஊழியத்தின் பாதையில அனுகூலமான வாசல் திறந்திருந்தது. அநேகரை கர்த்தர் எழுப்பி இருந்தார். மனுஷர் தயவு அவருக்கு இருந்துச்சு. நம்முடைய வாழ்க்கையில் இந்த ஊழியம் செய்வதற்கு மனுஷர் தயவு அவசியம். சுவிசேஷ அறிவிக்க மனுஷர் தயவு அவசியம். பக்கத்து வீட்டுக்காரங்க நமக்கு ரொம்ப அவசியம், முக்கியமான ஆட்கள். அவங்க எப்போதும் நம்ம கையில் வச்சிருக்கணும். அன்பு பாராட்டி இயேசுவை பற்றி சொல்லி அந்த ஆத்மா நமக்கு என்றைக்கு சாதகமாக இருக்கணும். வேலை ஸ்தலத்தில் சில பேர் இருப்பாங்க, நீங்கள் ஜெபம் பண்ணிட்டே இருங்க, கர்த்தர் அவங்களை சகாயமாக மாற்றுவார். எந்த இடத்துக்கு நமக்கு ஒரு சகாயம் வரணும்.
மனுஷர் தயவு இருக்கணும். மனுஷர் தயவு இருந்தா தான். யோசேப்புக்கு எல்லா பக்கம் பிரச்சனை இருந்துச்சு, ஆனா மனுஷர் தயவை கர்த்தர் வச்சிருந்தார். ஒரு இடத்தையும் கர்த்தர் வச்சிருந்தார். ஏன்? கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். ஹல்லேலூயா. வேர் வளரும். ஐந்தாவது எனக்கு பிடிச்ச ரொம்ப ஒரு பாயிண்ட் என்னன்னு கேட்டா, ஒரு கொப்பை பிடிச்சி அசைக்கலாம், கனியை பிடிச்சி அசைக்கலாம், கிளைய பிடிச்சி அசைக்கலாம், வேற அசைக்க முடியுமா? நீதிமொழிகள் 12:3 எடுத்து வாசித்து பாருங்க. நீதிமானுடைய வேரோ அசையாது. வாசிங்க, சீக்கிரம் வாசிங்க. துன்மார்க்கத்தினால் மனுஷன் நிலைவரப்படான், நீதிமான்களுடைய வேரோ அசையாது. வேற பார்க்கவே முடியாது, அப்புறம் அசைக்கிறது. இயேசு அசைக்க இந்த உலகத்தில் அநேக வல்லமைகள் கிரியை செய்தது. சாத்தான் அவரை சில காரியம் செய்ய முடியும் முயற்சி பண்ணான். மத்தேயு 4:10 வாசிக்கும் பொழுது, உயர்ந்த மலைக்கு கொண்டு போய் நிறுத்திட்டு எல்லாத்தையும் பாரு, இதெல்லாம் உனக்கு தர்றேன், என்னை சாஷ்டாங்கமா வணங்கு. 40 நாள் உபவாசம் எடுத்திருக்கிற இந்த கல்கெல்லாம் அப்பங்களாக்கி சாப்பிடு. ஏசு அப்பாலே போ சாத்தானே, வசனத்தை கொண்டே அவன் அடிச்சார். உலகத்தை, மாம்சத்தை, பிசாசை இயேசு ஜெயித்தார். இயேசு ஜெயித்தார். இயேசு அசைக்க முடியல. அநேக வல்லமையில் அசைச்சு பார்க்க முயற்சி பண்ணாங்க. அவர் சொன்னார், பரத்திலிருந்து உனக்கு கொடுக்கப்பட்டால் ஒழிய என் மேல் உனக்கு ஒரு அதிகாரமும் இல்லை. ஹல்லேலூயா. நீங்க நல்ல வேறா இருந்தா உங்க குடும்பத்தையோ, பிள்ளைகளையோ, கணவனையோ, மனைவியையோ ஒருத்தன் அசைக்க முடியாது. உங்க ஊழியத்தை யாரும் அசைக்க முடியாது. தேவன் கொடுத்த ஊழியம். ஆத்மாக்களை யாரும் அசைக்க முடியாது. வாலிப பிள்ளைகளை யாரும் அசைக்க முடியாது. நல்ல வேறா நீங்க மாறினீங்கடா ஒருத்தர் அசைக்க முடியாது. நீதிமானுடைய வேர் அசையாது. இன்னைக்கு அநேக விசுவாசிகள் அசைறாங்க. கூட்டங்கள் வந்துகிட்டு இருந்தவங்க இப்ப திடீர்னு இல்ல, அட்ரஸ் இல்ல, அசைஞ்சு மரம் கீழே முறிஞ்சு கிடக்கு. ஏன்? வேறு ஆழமா போகல, வேறு மறைந்து இருக்கல, அது நல்ல வேறா மாறல, அந்த வேறு வளர்ச்சி அடையல. ஆகினால் வேறு இப்ப அசைஞ்சிட்டு. வேறு ஒரு நாள் அசைக்க முடியாது. எவ்வளவு ஸ்ட்ராங்கா பூமியில பிடிச்சிருக்கு பத்தியா? அதனால தான் மரம் செழிப்பா இருக்கு. நீங்க அசைக்கப்படாத இருக்கிற ஆளா மாற 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 வெளியரங்கமான செழிப்பு. ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேகர வியாதி அசைச்சு பார்க்குது. இன்னைக்கு அநேகர பாவம் அசைச்சு பார்க்குது. இன்னைக்கு அநேகர உலகத்துடைய ஆசை இச்சைகள் அசைத்து பார்க்கிறது. தேவ பிள்ளையே, உங்களை என்னையும் இந்த உலகமோ, மாமிசமோ, பிசாசோ அசைக்க கூடாது. நாம் ஸ்திரமா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அடுத்து ஆறாவதாக இந்த வேரின் விசேஷம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏன் ஆண்டவர் நான் தாவீதின் வேர் அப்படின்னு சொன்னார்னா அது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, வேர் இல்லாம கனி கிடையாது. வேர் இல்லாம கனி. நீதிமொழிகள் 12:12 எடுத்து வாசித்து பாருங்க. நீதிமான்களுடைய வேரோ கனி கொடுக்கும். வாசிங்க. நீதிமான்களுடைய வேர் கனி கொடுக்கும். தேவ பிள்ளையே, நீ எந்த வேராக இருக்கிறாய்? கர்த்தர் இன்னைக்கு கனியை எதிர்பார்க்கிறார். சபைக்கு கொண்டு வந்து நாட்டி உரம் போட்டு நல்ல உபதேசத்தை தந்து தண்ணி ஊத்தி நல்லா மரம் வளர்ந்துருக்கு. மரத்துல கனி இல்லை. வருஷம் பல வருஷம் ஆச்சு. சண்டே ஸ்கூல் ஊழியத்தை கொடுத்தாலும் வளர்ச்சி இல்லை. ஜெபிக்கிறதுக்கு ஊழியம் கொடுத்தாலும் வளர்ச்சி இல்லை. கூட்டங்களுக்கு தொடர்ச்சியா வர்றது கிடையாது. பேர் விசுவாசியா இருக்கிறோம், ஆனா எந்த மாற்றமும் இல்லை, கனியே இல்லை. நீ ஒருத்தருமே கனி கொடுக்க மாட்டேன்னு சொன்னா எப்படி சபை வளரும்? எப்படி தேவநாமம் மையப்படுத்தப்படும்? நீதிமான்களுடைய வேர் கனி கொடுக்கும். ஹல்லேலூயா. இதன் அர்த்தம் என்ன? இயேசு மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தார். தனக்குத்தானே ஒரு பிரியமா இல்லை, நமக்கு ஆசீர்வாதமாக அவர் மாறினார். நம்ம திருப்திப்படுத்தினார், நம்ம சந்தோஷப்படுத்தினார். நம்முடைய வாழ்க்கையில் நாமும் கூட மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக மாற வேணும். ஊழியத்தின் பாதையில் வியாதியஸ்தருக்காக ஜெபிக்கணும், பாவிகளுக்காக ஜெபிக்கணும், ஊழிய வளர்ச்சிக்காக ஜெபிக்கணும், கணவனுக்காக ஜெபம் பண்ணுங்க, மனைவிக்காக ஜெபம் பண்ணுங்க, பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. மற்றவங்களுக்கு ஏதாவது ஒருத்தர் நன்மையை செய்யுங்க. நன்மை செய்யும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம், தீமை செய்யும்படி அழைக்கப்படவில்லை. சபைக்கு பிரயோஜனமா மாறுங்க. ஆவிக்குரிய வரங்கள் கிரியை செய்யட்டும். இன்னைக்கு சபையில் ஆவிக்குரிய வரங்கள் இல்லை. ஒரு காலத்தில் உனக்கு தேவன் வரங்களை தந்திருந்தார். இந்த வரங்களை எங்கே நீ புதைத்தாய்? 5 தாலந்து கொடுத்த இடத்துல வேறு 5 தாலந்தை கர்த்தர் எதிர்பார்த்தார். அவன் சம்பாத்தியம் பண்ணி வச்சிருந்தான். 2 தாலந்து வாங்கினவன் வேறு 7 தாலந்தை சம்பாதித்தான். அவனை குறித்து அவர் சந்தோஷப்பட்டார்.
ஒரு தாளந்து வாங்கினவனோ புதைத்து வைத்தான். தேவ பிள்ளையே, உனக்கு கொடுத்த நல்ல ஆவிக்குரிய அனுபவங்களை நீ இன்றைக்கு என்ன செய்து வைத்திருக்கிறாய்? கர்த்தர் கேட்க போறார். கர்த்தர் வருகிறார். கனி ரொம்ப முக்கியம். கனி ரொம்ப முக்கியம். ஒரு காலத்தில் நல்லா ஜெபிக்கிற அனுபவம் இருந்துச்சு. வாலிபர்களுக்காக, பிள்ளைகளுக்காக, குடிகாரர்கள் மனம் திரும்பும்படி, இயேசு அறியாதவங்க ரட்சிக்கப்படும்படி அடிக்கடி தரிசனத்தோட ஜெபம் பண்ணி கொண்டே இருந்தீர்கள். இன்னைக்கு அந்த அனுபவம் மாறி வருது. பேருக்கு வந்துட்டு பேருக்கு போயிட்டு இருக்கோம். கனி இல்லை. தேவன் கனியை எதிர்பார்க்கிறார். ஒரு முறை இயேசு எருசலேமிலிருந்து போகும்போது அவருக்கு பசி உண்டாயிற்று. அத்திமரத்தை பார்த்தார், அதில் கனி இல்லை. அவர் சபித்தார். திரும்பி வரும்போது மரம் பட்டு போயிருந்தது. ஒரு விஷயம் முழங்கால் பண்ணிடுவோம். இந்த 6வது முடிவில் உன்னை பார்த்து கர்த்தர் கேட்கிற காரியம், நீ கர்த்தருக்கு பிரியமா இருக்கிறாயா? கனி கொடுக்கிற வேறா இருக்கிறாயா? உன்னுடைய குடும்பத்தில் கனி இருக்கா? உன்னுடைய வேலை ஸ்தலத்தில் கனி இருக்கா? சபைக்கு வருகிறாயே, சபையில விசுவாசியா இருக்கிறாயே, கனி இருக்கிறதா? இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, நீ ஆண்டவருக்கு கனி கொடுக்கிறாயா? கனி இல்லாத மரத்தை கர்த்தர் வெட்டக்கூடிய காலம் வருகிறது. நீதிமானுடைய வேர் கனி கொடுக்கும். நீ எந்த வேரா இருக்கிறாய்? பாம்பின் வேரா? கசப்பான வேரா? செத்து போன வேரா? தீமையை உண்டாக்குற வேரா? உலர்ந்து போன வேரா? அல்லாவிட்டால் கனி கொடுக்கிற வேரா இருக்கிறாயா? இந்த நாளிலும் நீ கனி கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தருக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். ஊழியத்தை சுமக்க வேண்டும் என்று விரும்புகிறார். நீ மறைந்திருக்கிற வேராய் மாற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நீ நல்லா வளர்ந்து வளர வேண்டும் என்று வேறாய் விரும்புகிறார். இந்த உலக மாமிச பிசாசு தொடாதபடிக்கு அசைக்கப்படாதிருக்கிற வேராய் மாற வேண்டும் என்று விரும்புகிறார். நல்ல துளிர்க்கிற வேராய் மாற வேண்டும் என்று விரும்புகிறார். வியாதிலிருந்து நீ ஜெயம் பெற வேண்டும். பாவத்திலிருந்து ஜெயம் பெற வேண்டும். பின்மாற்றத்திலிருந்து நீ ஜெயம் பெற வேண்டும். நீ கர்த்தருக்கு கனி கொடுக்க வேண்டும். தேவ பிள்ளையே, உன்னை குறித்து தேவன் வைத்திருக்கிற நோக்கம் பெரிய நோக்கம். இந்த காலவேளை உன்னோடு தான் ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். சகோதரா, சகோதரி, உன்னோடு தான் கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த சபையில கர்த்தர் கொண்டு வந்து நாட்டினதுக்கு காரணம், நீ நல்ல வேராய் மாறும்படியாக. கசப்பை உண்டாக்குறதுக்காக அல்ல, தீமையை உண்டாக்குறதுக்காக அல்ல, ஒரு செத்து போன வேராக மாறும்படியாக அல்ல. நீ ஒரு கனி கொடுக்கிற வேராய் மாற வேண்டும். உலகத்தில் நீ சம்பாத்தியம் பண்ணி என்னத்தை கண்ட? உன் வாழ்க்கையில் இன்றைக்கு வரைக்கும் வெறுமையா தான் இருக்கிற. நீ ஆண்டவருக்காய் வாழ்ந்து பார். நீ ஒரு கர்த்தருக்காய் கனி கொடுக்கிற மரமாய் வாழ்ந்து பார். கனி இருக்கிற மரத்துக்கு தான் கல் வரும். எல்லா மரத்திலையும் கல் எறிய மாட்டாங்க. கனி உள்ள மரத்துக்கு தான் கல் எறிவாங்க. தேவன் இன்றைக்கு ஒரு திவ்ய சுபாவத்தை எதிர்பார்க்கிறார். தாழ்மை எதிர்பார்க்கிறார். கீழ்ப்படுதலை எதிர்பார்க்கிறார். மன்னிக்கிற சுபாவத்தை எதிர்பார்க்கிறார். நன்மை செய்யக்கூடிய அனுபவத்தை அவர் எதிர்பார்க்கிறார். உடைய ஊழியத்தை செய்யக்கூடிய ஆயுளாய் மாற வேண்டும் என்று விரும்புகிறார். வாயை திறந்து கேளுங்க. ஆண்டவரே, ஒரு நல்ல வேராய் என்ன மாத்துங்கப்பா. உங்களை போல என்ன தாவீதின் வேராய் மாத்துங்க ஆண்டவரே. அசைக்கப்படாது இருக்கிற வேரா ஆண்டவரே என்ன மாத்துங்கப்பா. என்னை மாத்துங்க, என்னை மாத்துங்க. எல்லாரும் ஒப்பு கொடுங்க. ஒரு விஷயம் எல்லாரும் ஒப்பு கொடுங்க. என்னை ஒரு வேறா மாத்துங்க சொல்லுங்க. நீ உன்னை ஒப்பு கொடுப்பாயனால் கர்த்தர் நிச்சயமாய் மாற்றுவார். கர்த்தர் நிச்சயமாய் மாற்றுவார். ஷபாலா கத்துரபாலா கரபாலா ரிபிக்கரபா கத்துரபா கரபாலா கரபாலா கரபாலானியா. ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. இயேசுவே, நல்ல வேராயனை மாத்துங்க. எல்லாரையும் போல நான் காணப்பட்ட கூடாதுப்பா. ஒரு நல்ல வேரா மாத்துங்க ஆண்டவரே. அசைக்கப்படாத இருக்கிற வேரா, கனி கொடுக்கிற வேரா, துளிர்க்கிற வேரா, வளருகிற வேரா, சுமக்கிற வேரா, மறைந்திருக்கிற வேரா என்ன மாத்துங்கய்யா. நல்ல கனி கொடா மர